ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம குபர்னெட்டிஸோட கன்டினியூஷன் சீரீஸில் இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட்லி லேர்ன் அபவுட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்னால் என்ன, இனிட் கண்டெய்னர், சைட்கார் கண்டெய்னர், எஃபிஃபர்மல் கண்டெய்னர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த் செக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் விச் இஸ் ப்ரோப்ஸ், லைவ்னஸ், ரெடினஸ், ஸ்டார்ட் அப் ப்ரோப்ஸ் அண்ட் ஃபைனலாக நம்ம வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி நம்ம பாடோட லோட் பண்ணுறது அஸ் கான்ஃபிக் மேப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோட வி ஆர் கோயிங் டு செக் இட் அவுட். அண்ட் நம்ம இன்னும் குபர்னெட்டிஸோட கண்டினியூஷன் சீரீஸ்லாம் இருக்கும் விச் இஸ் நவ் வி ஆர் வாட்சிங் குபர்னெட்டிஸோட சீரீஸில் பார்ட் 7 நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐ நோ நம்ம மற்ற டூல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜென்கின்ஸு, டாக்கர், டெரஃபார்ம்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் வெரி வெரி லாங். அண்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குபர்னெட்டிஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட்டான டூல். இட்ஸ் வெரி வைட்லி யூஸ்ட் இன் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ். அண்ட் நம்ம குபர்னெட்டிஸில் என்னென்னலாம் இருக்கோ A to Z எவ்ரிதிங் விச் ஐ நோ அண்ட் தெரியாததையும் சரி நான் ரிசர்ச் பண்ணிட்டு ஐ ஆம் டீச்சிங் இட் டு யூ ஸோ தட் இந்த சிலபஸே நீங்கள் குபர்னெட்டிஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான போதுமான சிலபஸ் அப்படின்ற ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஐ ஆம் கிரியேட்டிங் திஸ் கண்டென்ட்ஸ் ஃபார் யூ. ஸோ ஐ நோ ஒவ்வொரு வீடியோவும் 1.5 hours 2 hours கிட்ட இருக்கும் அண்ட் இட் வில் பி ஜாம் பேக்டு வித் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே ஐ பீன் டீச்சிங் இட் டு யூ. ஸோ மேக் ஷூர் யூர் டேக்கிங் டவுன் நோட்ஸ். மேக் ஷூர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது queries இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கார்ட் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு யூ கேன் போஸ்ட் யுவர் டவுட்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் மீ ஆர் மை லைக் அந்த சேனலில் இருக்க மெம்பர்ஸே தே வில் ட்ரை டு ஹெல்ப் அண்ட் தே வில் கிளியர் இட் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு எது ஃபீட்பேக்ஸ் எதுனாலுமே புட் இட் டவுன் இன் த கமெண்ட்ஸ். ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, so let's get into our today's video, which is let's talk more about Kubernetes related topics on what is a containers, how do you map a variables, and what is different health checks which is available in Kubernetes. நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல குபர்னெட்டிஸ்ல ப்ரோப்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ப்ரோப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெல்த் செக். ஸோ இப்போ என்கிட்ட மல்டிபிள் பாட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பாட்ஸ் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா இல்லையா, ஒரு பாட் எப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா குபர்னெட்டிஸ்ல ப்ரோப்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. நம்ம ஒரு 3 types ஆஃப் ப்ரோப்ஸ் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஸ்டார்ட் அப் ப்ரோப், லைவ்லினஸ் ப்ரோப் அண்ட் ரெடினஸ் ப்ரோப். ஸோ முதல்ல இந்த ப்ரோப்ஸ்னா என்ன, அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ணுவோம்னா தியரிட்டிக்கலாக வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த YAML ஃபைலில் அந்த ப்ரோப்ஸில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அண்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ குபர்னெட்டிஸ் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5 கேள்வி குபர்னெட்டிஸ் பற்றி கேட்குறான்னா ஐ கேன் கேரண்டி யூ தட் ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த ப்ரோப்ஸ்னா என்ன, லைவ்லினஸ், ரெடினஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ப்ரோப்னா என்ன, அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்சஸ், அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்றது ஒரு ரொம்ப ஒரு மேனிட்டரியான ஒரு இன்டர்வியூ கொஷினாக ஃபார் த பாஸ்ட் 3-4 இயர்ஸாக இந்த ட்ரெண்டுன்றது, இந்த கொஷின்ன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான கொஷினாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த டாபிக்ன்றது நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போதும் சரி இதை எனேபிள் பண்ணியே ஆகணும். அண்ட் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போகிறாலும் சரி இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்காமல் வி கேனாட் அட்டன் இன்டர்வியூ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் நோட் பேடில் ப்ரோப்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் ப்ரோப்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானும் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட கிளஸ்டர் நான் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கிளஸ்டர் கிரியேட் ஆகிட்டு இருக்கான். சைட் பை சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிளஸ்டர் கிரியேட் ஆகிட்டு நோட் குரூப்ஸ், கம்ப்யூட் நோட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு வி வில் ஆல்சோ டாக் அபவுட் இட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் சம்திங் கால்ட் அஸ் ப்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக PROBES ப்ரோப்ஸ் அப்படின்றது தான் நமக்கு டேர்மு. ஸோ இவன் வந்து ஓகே ஃபார்மேட் இன் நோட் பேட் டன், they are too big. PROBES. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ரோப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவன் ரொம்ப குட்டியாக இருக்கான். ஐ கெஸ் எவ்ரி திங் ஆன் பாடியிலே இருக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இப்போ ப்ரோப்ஸ்லேயே நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோப்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோப் வில் பி ஸ்டார்ட் அப் ப்ரோப். அண்ட் லைவ்லினஸ் அண்ட் ரெடினஸ்ன்றவங்க 2 பேருமே ஒன்றா ரன் ஆவாங்க. ஸோ ரெடினஸ் ப்ரோப். ஓகே, ஸோ நம்ம லைவ்லினஸில் லைவ்னஸ், ஸோ லைவ்னஸ் ப்ரோப் அண்ட் ரெடினஸ் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட 3 ப்ரோப்ஸ் இருக்காங்க, ஸ்டார்ட் அப் ப்ரோப், லைவ்னஸ் ப்ரோப் அண்ட் ரெடினஸ் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்க எல்லாருமே என்னன்னா நான் ஃபஸ்ட்டு ஹெல்த் செக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹெல்த் செக் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, என்னோட பாட் வந்து நம்ம kubectl கமாண்ட்ஸ் மூலியமாக எனக்கு ஒரு பாட் கிரியேட் ஆகு. அந்த பாடுக்குள்ளே எனக்கு ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன். அப்போ என்னோட கண்டெய்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 விதமான ஹெல்த் செக்கை நம்ம வச்சுருக்கோங்க. ஸோ அப்போ இந்த 3 விதமான ஹெல்த் செக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ முதல் ஹெல்த் செக் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை கண்டெய்னர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் எனக்கு என்ன ஆவானா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு ரன் ஆகிற ஹெல்த் செக் பேர் ஸ்டார்ட் அப் ப்ரோப், ஸ்டிஆர்டி ஸ்டார்ட் அப் ப்ரோப், PROBE. ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோப் தான் என்னன்னா ஃபஸ்ட்டு ரன் ஆவாங்க. ஸோ அப்போ இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸில் முதல்ல யார் ரன் ஆவாங்கன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோப் தான் ரன் ஆவாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோப் ரன் ஆகி முடிஞ்ச அப்புறம் இன் பேரலல்னா அட் அ டைமில் 2 ப்ரோபு ஒன்றா ரன் ஆகும். அவங்க யாருன்னா லைவ்லினஸ் ப்ரோப் அண்ட் ரெடினஸ் ப்ரோபு. அவங்க 2 பேருமே ஒரே அட் அ டைமில் ஒன்றா அவங்க ரன் ஆவாங்க. ஸோ கன்சிடர் ஐ வில் காப்பி திஸ் அண்ட் இவனை நான் இங்கேயும் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இன் பேரலில் நம்மளுக்கு என்ன ஆகுங்கன்னா லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ் 2 பேருமே ரன் ஆவாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோபு சக்ஸஸ்ன்னு வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு லைவ்லினஸ் அண்ட் ரெடினஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜில் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட 2 ஹெல்த் செக்குமே ரன் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோப்ன்றது அவன் என்ன பண்ணுவான், ஸோ அவன் எதுக்காகனா அவன் வந்து ஒரு ஒன் டைம் செக் தாங்க. ஒன் டைம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறீங்க. நான் இங்கே கூட நான் என்ன பண்ணலான்னா, இங்கே நான் வந்து என்னோட டைம் லைன் மாதிரி, ஸோ டைம் லைன் என்னென்னா எப்போ என்னோட கண்டெய்னர் கிரியேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் மாதிரி நான் வச்சா கூட, ஸோ இப்போ இந்த இது வந்து என்னென்னா கண்டெய்னர் கிரியேஷன். ஸோ கண்டெய்னர் கிரியேஷன் அப்படின்ற ஒரு டைம் லைன் மாதிரி. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகுறான், நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோப்ஸ் ரன் ஆகிட்டு அப்புறம் லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ். ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோப்ல என்னென்னா இட்ஸ் ஒன் டைம் செக்கு. இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஒன் டைம் செக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா, இட் வில் செக் இஃப் த கண்டெய்னர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா அவன் செக் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப் ப்ரோப். ஸோ இப்போ நீங்கள் ஸ்லோ ஸ்டார்டிங் அப்ளிகேஷன்ஸ் லைக் இப்போ ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் இவங்கலாம் என்னென்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் செட் அப் த ஃபர்ஸ்ட் ப்ரோப் விச் வில் பி ஸ்டார்டிங் அட் த பிகினிங். ஸ்டார்ட் அப் ப்ரோப் சக்ஸஸ் ஆன அப்புறம் லைவ்லினஸ் அண்ட் ரெடினஸும் இன் பேரலில் அவங்க என்ன ஆவாங்கன்னா அடுத்தடுத்த ஹெல்த் செக்கை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஹெல்த் செக்கை மட்டும் ரன் பண்ணுறது யாருன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோப் அப்படின்னு. நான் இந்த டெஃபினேஷன்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், நம்ம கிட்டப் இந்த நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்டேஷனில் இது எல்லாத்தையும் நான் எழுதிடுறேன். ஸோ அப்போ ப்ராப்பராக ஃபார்மேட்டில் நான் எழுதியே நான் ரீட்மி ஃபைலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுலேருந்தே நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்துக்கலாம், YAML ஃபைல்ஸும் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோப் ரன் ஆகி அவன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன ஆகும்னா என் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ லைவ்லினஸ் அண்ட் ரெடினஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீ வில் கண்டினியூஸ்லி மானிட்டர் மை கண்டெய்னர்ஸ். ஸோ அப்போ இவங்க என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 மணிக்கு யூ ஆர் ரன்னிங் அ கமாண்ட். ஸோ 2 PM அப்படின்னு வச்சுப்போம். 2 PM ஐம் ரன்னிங் அ கமாண்ட் டு கிரியேட் மை கண்டெய்னர். அப்போ முதல்ல யாருன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஹீ வில் டூ த ஃபர்ஸ்ட் செக். ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முதல் செக்கை நம்ம பண்ணுறாங்க. அண்ட் நம்மளுக்கு என்னென்னா 2 PMலேயே மினிட்ஸில் தாங்க இருக்குது, சாரி செகண்ட்ஸ் லெவலில் தான் நம்ம ஹெல்த் செக்கை வைக்க போகிறோம். ஏன்னா எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த செக்லாம் நம்ம பண்ண போகிறோம். சப்போ நம்ம எக்ஸாக்டாக 2 PMக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோப் வந்து என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறான். ஓகே, என்னோட கண்டெய்னர் ஹெல்த்தி அப்படின்னு. அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ் இவங்க 2 பேருமே என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களோட ஹெல்த் செக்கை ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, லைவ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஹெல்த் செக்னா என்னென்னா, ஹெல்த் செக்குன்றது இந்த வார்த்தை நம்ம அதுக்கு நான் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறேன், அந்த எனக்கு ஒரு வெப்சைட்டை நான் ஹிட் பண்ணுறேன் google.com நினச்சேன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், அந்த வெப்பேஜ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா நம்மளுக்கு HTML கோட்ஸில் 200 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில் ஹாவ் லைக் HTTP கோட்ஸ்
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. HTTP ரெஸ்பான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 200 அப்படின்றது சீரீஸ் என்னன்னா சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ், 400 and 500 என்னன்னா ஃபெயில்டு. ஸோ 500னா என்னன்னா சர்வர் சைடு இஷ்யூ. சர்வர் சைடு இஷ்யூனா யாருன்னா நம்மளோட பேக் எண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்றது என்னன்னா நம்ம ஆர்கிடெக்சரில் பிரச்சனை இருக்குன்னா சர்வர் சைடு. கிளைண்ட் சைடுனா யார் கிளைண்ட்டு? எண்ட் யூசர்ஸ், விச் இஸ் நான் இப்போ google.com அடிக்கிறேன்னா எனக்கு 400 எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஆக்சஸ் பண்ணுற வெப்சைட்டு தப்பாக இருக்குது, ஏதோ இல்லை 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி எரர்லாம் வரும், விச் இஸ் கிளைண்ட் சைடு எரர், நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற பேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு கிளைண்ட் சைடுனா எண்ட் யூசர்ஸ், விச் இஸ் யார் அந்த வெப்சைட்டை கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க. சர்வர் சைடுனா நம்ம சைடில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்மளோட EC2 மிஷினோ டேட்டா பேஸில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அப்போ சர்வர் சைடு எரர் அடிக்கும். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரெஸ்பான்ஸ் கோட் வருங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த YAML ஃபைல்லாம் நான் எழுத போகிறோம். இந்த 200 ரெஸ்பான்ஸ் கோடு தான் நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் 200 வந்துச்சுன்னா என்னோட வெப்சைட் நான் ஹெல்த்தை செக் பண்ணுறேன், இட் இஸ் சக்ஸஸ். 200 தாண்டி வேறு ஏதாவது எரர் கோட் வந்துச்சுன்னா இட் வில் சே தட் இட் இஸ் நாட் சக்ஸஸ். அப்போ அதனால ஹெல்த் செக்குன்றது ஃபெயில் ஆகும். அப்போ ஹெல்த் செக் ஃபெயில் ஆச்சுன்னா வாட் லைவ்லினஸ் ப்ரோப் வில் டூ இஸ் இஃப் ஃபெயில்ஸ், இஃப் ஹெல்த் செக் ஃபெயில் ஆச்சுன்னா என்னன்னா இட் வில் ரீஸ்டார்ட் மை கண்டெய்னர். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா இட் வில் ரீஸ்டார்ட் த கண்டெய்னர். உங்களோட கண்டெய்னருக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஹெல்த் செக் என்ன பண்ணுன்னா ஃபெயில் ஆன உடனே இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ரீஸ்டார்டட். ஸோ தட் நீங்கள் கண்டெய்னர் வந்து டெட்டுன்னு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ இது லைவ்லினஸ் ப்ரூஃப். அப்போ ரெடினஸ் என்ன பண்ணும்? அது ஃபெயில் ஆச்சுன்னா எதுக்கு? ஏன்னா இது எல்லாருமே ஹெல்த் செக் தான். ஸ்டார்ட் அப் ப்ரோப் பாஸ் ஆனால் தான் அடுத்து லைவ்னஸ் அண்ட் ரெடினஸே ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோப்ன்றது என்னன்னா ஃபஸ்ட்டு செக் அப்ளிகேஷன் கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு. அடுத்து எவ்ரி 5 seconds or 10 seconds நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி உங்கள் கண்டெய்னர் லைஃப் லாங் ரன் ஆகுற வரைக்கும் லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ் தான். லைஃப் லாங் எப்பவுமே டெய்லி செக் பண்ணுறவன் தான், இந்த எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் செக் பண்ணுறவன் தான் லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ். ஏன் 2 வச்சுருக்காங்க? இப்போ லைவ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களோட கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணும். ரெடினஸ் ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் ரிமூவ் த பாட் ஃப்ரம் யோர் சர்வீஸ், மீனிங் இட் வில் ஸ்டாப் த டிராஃபிக் sent to the pod. ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போங்க. இப்போ என்ன மீனிங்னா எனக்கு ரெடினஸ் ப்ரோப்ன்றது ஃபெயில் ஆச்சுன்னா என்னோட ஃபோட்டோ மறைக்குது. ஸோ இப்போ சரி என்னோட கேமரா மறைக்கிறான். ஸோ இப்போ என்னோட ரெடினஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சர்வீஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் கிளஸ்டர் IP சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சீரீஸ்லேயே முன்னாடியே பார்த்துருப்போம். நம்மளோட அடுத்த வீடியோலையும் நம்ம ஒரு இன்க்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாப்பிக்கும் நம்ம பார்ப்போம். அப்போ எண்ட் டு எண்ட் எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃப்ளோ ஒர்க் ஆகுன்றதை நம்ம கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் நம்ம சர்வீஸ்ன்றதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாடுக்கு டிராஃபிக் அனுப்புவோம். ஏன்னா இப்போ நான் ஒரு டிப்ளாய்மெண்ட்டில் 5 பாடு கிரியேட் பண்ணுறேன். அந்த 5 பாடு என்னென்னா பாட்ஸ் ஆர் எஃபிஃபார்மல். இந்த வேர்டை ஞாபகம் வச்சிருப்போம், விச் இஸ் தே ஆர் மென்ட் டு பி ரன்னிங் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். they are not meant to be running for a longer period of time. எப்பவுமே ஒரே பாடு தான் forever ரன் ஆகும் கிடையாது. நடுவில் கண்டிப்பாக டெலீட் ஆகும், ரீக்ரியேட் ஆகும். அப்போ பாடோட IP மாறும். அப்போ நம்ம அந்த பாடுக்கு ஸ்டாட்டிக் IP அலோகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சர்வீசஸ்ன்ற டாப்பிக்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது என்னோட பாடோட ஹெல்த் செக் ஃபெயில் ஆச்சுன்னா, இப்போது கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெப்சைட்டை, ஒரு 5 பாட்ஸ் இருக்குது, இல்லை 500 பாட்ஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வெப்சைட்டுக்கான ரெக்வஸ்ட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அது திடீர்னு ஒரு 2-3 பாடு ஃபெயில் ஆகுறான். அப்போ என்னோட யூசர் வராங்க லோட் பேலன்ஸர் வச்சு சர்வீஸ் வழியாக எனக்கு அந்த ஃபெயிலான பாடுக்கு டிராஃபிக் அமிச்சா அவங்களுக்கு என்ன வரும்? எரர் அடிக்கும். 500 இங்கே இன்டர்னல் சர்வர் எரர், அவங்க சைடில் ஏதோ ஒரு பாட் லெவலில் இஷ்யூன்னு. அப்போ ஒரு எண்ட் யூசருக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்போ அந்த ரெக்வஸ்ட் அந்த பாடுக்கு ரீச்சே பண்ணாமல் தடுக்கிறவங்க தான் இந்த ரெடினஸ். அவன் என்ன பண்ணுவான்னா பாடு ஃபெயில் ஆகுதா, இம்மீடியட்டாக இட் வில் ரிமூவ் த பாட் ஃப்ரம் யுவர் சர்வீஸ். இட் வில் ஸ்டாப் த டிராஃபிக் சென்ட் டு யுவர் பாட். ஆனால் அவன் ரீஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இவன் பொறுப்பு கிடையாது. ரீஸ்டார்ட் பண்ணுறவன் பொறுப்பு தான் லைவ்லினஸ். அப்போ நம்ம 3 ப்ரோப்ஸ் வச்சுருப்போம், லைவ்லினஸ், ரெடினஸ், ஸ்டார்ட் அப்பு. 3த்துக்கும் தனித்தனியாக YAML ஃபைலை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் எந்தெந்த பாடுக்கு வேணுமோன்றதை அந்த YAML ஃபைலில் எழுதிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் டிஃப்ரெண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். இதில் லைவ்லினஸ்க்கும் ரெடினஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். இப்போ நம்ம YAML ஃபைலை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என் கிளஸ்டர் கிரியேட் ஆயிருப்பான்.
நான் என்ன பண்ணுறேன், கம்ப்யூட் நோட்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் அடுத்து அந்த YAML ஃபைலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ தட் நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம கிளஸ்டர் ரெடியாக இருப்பான். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரன் பண்ணி எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் விச் இஸ் ப்ரோப்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட நோட் குரூப்லேயே ஆட் அ நோட் குரூப்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஈவன் ஜென்ரல் நோட்ஸ் நார்மலாக நார்மல் கான்ஃபிகரேஷனில் இருக்க நோட்ஸு ஆல்ரெடி அவனுக்கு ரோல்லாம் இருக்கும். அண்ட் லேபிள்ஸு டெயின்ஸ் அதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆட்டோமேட்டிக்காக T3 மீடியம் இஸ் ஃபைன். ஆன் டிமாண்டு Amazon Linux எடிஷன் 20 GB ஸ்டோரேஜ், மேக்ஸிமம் 2 நோடு இருக்கான். இது எல்லாமே ஃபைனு. ஆட்டோ ரிப்பேர்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு எந்த சப்நெட்டில் கான்ஃபிகர் ஆகணும், ஓகே. நெக்ஸ்ட்டு அண்ட் நோட் குரூப்புக்கு IAM ரோல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம கிரியேட்டுன்னு கொடுத்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு 2 நோட்ஸ் என்ன ஆவானா இந்த கிளஸ்டரோட இப்போ ஆட் ஆயிடுவான். அவன் கிரியேட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு 5 to 10 minutes கிட்ட டைம் ஆகும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will discuss and we will wrap up with the YAML files. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம என்னோட ஒரிஜினல் ரீட்மி ஃபைலு. மீ க்ளோஸ் தட். இப்போ வேண்டாம், நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் லைப்ரரி Kubernetes ஒரு தடவை டாக்குமெண்டேஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கடைசியாக இந்த நம்ம வால்யூம்ஸோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். டைனாமிக் வால்யூம் ப்ரொவிஷனிங் விச் இஸ் ஓகே, அந்த டேட்டா நம்மளுக்கு இருக்குது. அப்போ நான் இந்த ஃபைலை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம YAML ஃபைலுக்கான நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதுறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஆல்ரெடி நம்ம ஒரு YAML ஃபைல் நான் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துகிட்டு வரேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி கண்டெய்னருக்கு நம்ம ப்ரோபு செட் பண்ண போகிறோம். இட்ஸ் நாட் ஃபார் யர் என்டையர் பாட். இப்போ ஒரு பாடுக்குள்ளே ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னரும் ரன் ஆகலாம். 1 or more containers together we can represent it as a pod. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்லேயே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வீடியோலேயே சரி, நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் என்னென்ன இருக்கான், FFmpeg கண்டெய்னர்ஸ், இல்லை நம்ம இதுலேயே வி ஹாவ் லைக் சைட் கார் கண்டெய்னர், இனிட் கண்டெய்னர், இவங்களாம் என்ன, ஸ்டாட்டிக் கண்டெய்னர்ஸ் இவங்களாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்க YAML ஃபைல் வந்து பாடு, நம்ம ப்ரோப் டெமோன்னு சொல்லிட்டு நான் ஒரு YAML ஃபைல் வச்சுருக்கேன். கண்டெய்னரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெமோ ஆப்பு மை ஆப்பு :latest அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுருக்கேன். இதில் நீங்கள் HTTPD அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரன் சம் இமேஜ். அப்புறம் இவங்க என்ன போர்ட் நம்பரில் ரன் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு 8080. ஆனால் இப்போது நம்ம கிட்ட நம்ம அப்ளிகேஷனில் இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி இருக்கணும். ஸோ இவங்களாம் என்னென்னா பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பாத் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ லெட்ஸ் சே learnwithmithran.com/home அப்படின்னு இருக்கும், /products அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி /health அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, /index.html. இந்த மாதிரி நம்மளுக்கு என்னன்னா, ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பாத். ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது பாத் ஆக்சஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நமக்கு இதை தாங்க பாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்னன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் லைவ்லினஸ் ப்ரோபு, ரெடினஸ் ப்ரோபு, ஸ்டார்ட் அப் ப்ரோபு, லைவ்னஸ், ரெடினஸ், ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு நம்ம 3 YAML ஃபைல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதுறீங்க. திஸ் வில் கம் அண்டர் யுவர் கண்டெய்னர். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கண்டெய்னரோட கான்ஃபிகரேஷன். இந்த எண்ணுக்கு நேராக தான் லைவ்னஸ், ரெடினஸ், ஸ்டார்ட் அப்னு இருப்பான். ஸோ அப்போ நீங்கள் 2வது கண்டெய்னர் ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ யூ வில் ஹாவ் சம்திங் லைக் திஸ். ஸோ அப்போ நம்ம 2வது கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், டெமோ ஆப் 2. அப்போ அவனுக்கு அகெயின் நம்மளுக்கு என்னன்னா இந்த ஐஃபன் மீன்ஸ் இவன் வந்து முதல் கண்டெய்னரோட கான்ஃபிகரேஷன், இவன் 2வது கண்டெய்னரோட கான்ஃபிகரேஷன். அப்போ இவங்க என்னன்னா ஜஸ்ட்டு ஒரு YAML ஃபைலோட சின்டெக்ஸ். ஸோ அப்போ இவங்களுக்கு அடியில் இதெல்லாம் வரான் அப்படின்றதுக்காக தான் இந்த நெஸ்டட், இந்த YAMLன்ற கான்ஃபிகரேஷன் என்ன இந்த நெஸ்டட் அப்படின்றதுல தான் வரும். நம்ம இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண முடியாதுங்க. எக்ஸாக்டாக அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம YAMLனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த Kubernetes முடிச்சுட்டு நமக்கு Ansibleன்னு ஒரு சீரீஸ் வரும். Ansibleல முழுக்க YAML தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம YAML பத்திர இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். பட் ஃபார் நவ்
நாம நீங்கள் இந்த வீடியோவை மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து பார்க்குறீங்க, இப்போ அப் டு டேட்டில் இன்றைக்கே பார்த்துட்டிங்கன்னா ஓகே. மேபி இந்த வீடியோ நீங்கள் போடும்போது ஆன்சிபிள் பிளேலிஸ்ட் ஆல்ரெடி ரெடி ஆகி இருக்கலாம். அப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சிபிள் பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் த பிளேலிஸ்ட் அண்ட் கெட் டு நோ அபவுட் YAML ஃபைல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தென் யூ கேன் கம் பேக் அண்ட் வாட்ச் த சீரீஸ். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ப்ரோப்ஸ்லேயே நம்ம 3 ப்ரோப்ஸ் இருக்குது. இது YAMLல நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே வரான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன்ஸ் இட் ஒன்ட் பி சக்ஸஸ். ஏன்னா நமக்கு ஹெல்த் ரெடி அப்புறம் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு உள்ளே என்ன வச்சிருக்கணும்னா அந்த அப்ளிகேஷனில் யூ நீட் டு ஹேவ் தோஸ் பாத். ஏன்னா அவனுக்கு நம்மளுக்கு 200 ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் கண்டெய்னரே ஸ்டார்ட் ஆக விடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த YAML ஃபைல் ரன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட இனிஷியல் டிலே செகண்ட்ஸு, பீரியட் செகண்ட்ஸு, ஃபெயிலியர் த்ரெஷோல்டு, சக்ஸஸ் த்ரெஷோல்டு, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டிலே செகண்ட்ஸ்னால் என்ன, அந்த வார்த்தையெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன். இனிஷியல் டிலே செகண்ட்ஸ், பீரியட் செகண்ட்ஸ், அப்புறம் ஃபெயிலியர் த்ரெஷோல்டு, அப்புறம் சக்ஸஸ் த்ரெஷோல்டு, ஃபெயிலியர் த்ரெஷோல்டு அண்ட் சக்ஸஸ் த்ரெஷோல்டு, அப்புறம் டைம் அவுட் செகண்ட்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் தாங்க நீங்கள் ஒவ்வொரு லைவ்னஸாக இருக்கட்டும், ரெடியஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், எந்த ப்ரோபாக இருந்தாலும் இந்த 5 இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட YAML ஃபைலுக்கு அடியில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, HTTPயில் ஒரு பாத்தை கெட் பண்ணு. எந்த பாத்துனா /ready, என்ன போர்ட் நம்பர்னா 80. இந்த பாத்துலேருந்து உனக்கு 200 ரெஸ்பான்ஸ் வருதா இல்லையான்னு பாரு. இதுதான் நம்மளோட ஹெல்த் செக்கோட பாத். நம்ம AWSல லோட் பேலன்சர்ன்ற டாப்பிக்லேயும் சரி, நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி ஒரு பாத்தை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் டு செக் வெதர் இஃப் யூ ஆர் கெட்டிங் அ ஹெல்த்தி ரெஸ்பான்ஸ் ஆர் நாட். ஏன்னா லோட் பேலன்சர் AWSல என்ன பண்ணுவான்னா, இப்போ என்னோட EC2 மிஷின் கிராஷ் ஆகுறான், இஃப் இட் இஸ் நாட் ஹெல்த்தினா லோட் பேலன்சர் வில் ஆல்சோ ஸ்டாப் த டிராஃபிக் சென்ட் டு மை EC2 மிஷின்ஸ். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே குபர்னெட்டிஸ்குள்ளேயே எனக்கு இந்த ஹெல்த் செக்ஸ்லாம் வேணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோப்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அப்போ எந்த பாத் விச் இஸ் /index /ready ஹெல்த்து, இந்த மாதிரி நம்ம என்னென்னா எந்த பாத்தில் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட HTTP கெட்டுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே இனிஷியலு, பீரியடு, ஃபெயிலியரு, இதை தாண்டி சக்ஸஸ், இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கான். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் சம் நம்பர்ஸ். ஸோ நம்ம நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இனிஷியல் டிலே செகண்ட்ஸில் நான் 10ன்னு கொடுக்குறேன், இல்லைனா 15ன்னு கூட கொடுக்குறேன். பீரியட் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து எவ்ரி 3 seconds ஒன்ஸ். ஃபெயிலியர் த்ரெஷோல்டுன்றது என்னென்னா எனக்கு 3ன்னு கொடுத்துட்றேன், அதில் நம்ம யூனிக் நம்பர்ஸே வைப்போம். சக்ஸஸ் த்ரெஷோல்டு 2ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் டைம் அவுட் செகண்ட்ஸ்ன்றது என்னென்னா எனக்கு வித்தின் 10 secondsல எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நீங்கள் YAML ஃபைலில் இவங்க எழுதுறீங்கனாலே, நீங்கள் இவங்கெல்லாம் எழுதுறீங்கனாலே இங்கே இந்த மாதிரி நம்பர் தான் கொடுக்குறீங்க, 30, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா இந்த மாதிரி வி ஆர் கிவிங் சம் நம்பர்ஸ். அப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்ன மீனிங்? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தீஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டிலே செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இனிஷியல் டிலே செகண்ட்ஸ்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்ட் அப் ப்ரோபே நம்ம எடுத்துப்போம். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லைனா லைவ்னஸ் ப்ரோபே கூட எடுத்துப்போம். லைவ்னஸ் ப்ரோ, ஓகே. ஸோ லைவ்னஸ் ப்ரோபே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோபு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கண்டெய்னர் நம்ம பாட அமைச்சிட்டா நம்ம தான் இப்போ லைவ்னஸ் ப்ரோப் பண்ண போகிறோம். லைவ்னஸ் ப்ரோப்பில் நான் இந்த 5 நான் இப்படி எழுதியிருக்கேன் YAML ஃபைலில். ஸோ இப்போ இந்த YAML ஃபைலில் கூட நான் இப்படி என்ன பண்ணிக்கிறேன், இங்கே நான் இந்த இடத்துல இப்படி 5 நான் எழுதியிருக்கேங்க, ரைட். இவனை கூட நான் இப்படி இப்போதைக்கு இந்த 2 லைனை மறந்துடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் இப்படி 5 எழுதியிருக்கேன். அப்போ என்னோட ரெடினஸ் நான் எழுதியிருக்கேன்னா, ஸோ கட்டு சரி, ஓகே, ரெடினஸ் கூட இருக்கட்டுமே. ஸோ நம்ம ரெடினஸில் எழுதினாலும் சரி, இல்லைனா லைவ்னஸில் எழுதினாலும் சரி, ஐ டூ இட் ஃபார் லைவ்னஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ நான் லைவ்னஸ் ரோல் இப்படி 5 டேர்ம்ஸ் எழுதியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் எழுத முடியாது. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் விச் யூ வில் கிவிங். ஸோ அப்போ இவனுக்கு என்ன மீனிங், இந்த 5 டேர்ம்ஸுக்கும் வாட் ஆர் த மீனிங் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் விச் டைம்லைனோட. பிகாஸ் இவங்க எல்லாத்தையுமே இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஆம் டீச்சிங் யூ வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போது
ஷார்ப்பாக 2 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களோட பாட் கிரியேட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் அப் ப்ரோப் சக்ஸஸ் பண்ணிட்டான். இப்போ லைவ்லினஸ் ப்ரோப் உள்ளே வரான், அவன் தான் ஹெல்த் செக் பண்ண போகிறான். ஸோ அப்போ லைவ்லினஸ் வந்து ஹெல்த் செக் பண்ண போகிறான். ஸோ நவ் வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஸோ அப்போ அவன் என்ன பண்ண போகிறான்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் டிலே செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா, முதல்ல என்னோட பாட் ஸ்டார்ட் ஆக டைம் ஆகலாம், இல்லை உனக்கு ஒரு கூலிங் பீரியட் மாதிரி கொடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ்க்கு நீ எந்த விதமான செக்கும் பண்ணாத. அப்போ நீங்கள் 2 மணிக்கு லைவ்லினஸ் ப்ரோப் ஸ்டார்ட் ஆகுறான்னா அவங்ககிட்ட பாட் ஒப்படைக்கிறீங்கன்னா, ஸோ 15th செகண்ட் தான். ஏன்னா இவன் ஹவரு, இவன் மினிட்டு, இவன் செகண்ட்ஸ். அப்போ 15th செகண்டில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு செக்குன்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ 15th செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் செக். அடுத்த செக்கு நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பீரியட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, திஸ் இஸ் லைக் இனிஷியல் டிலே வந்து ஃபர்ஸ்ட் செக்கு. இந்த பீரியட் செகண்ட்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் வில் பி லைக் எவ்வளோ இன்டர்வல்ல ஒன்ஸ் எனக்கு அடுத்த செக் நடக்கணும். அப்போ எனக்கு பீரியட் ஆஃப் செகண்ட்ஸ்ன்றது 3. அப்போ நெக்ஸ்ட் எப்போ நடக்கும்னா 5, 6, 7, 8. அப்போ நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸில் செகண்ட் செக் நடக்கும். அடுத்த 3 செகண்ட்ஸில் விச் இஸ் 19, 20, 21. ஸோ 221க்கு தேர்டு செக் நடக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பீரியட் செகண்ட்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு எத்தனை வாட்டி எனக்கு செக் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டைம் அவுட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்னங்க அப்படின்னா, இப்போ நம்ம யாமல் ஃபைல் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் செக்கிங் எ பாத். அவன் எனக்கு என்ன பண்ணணும்னா, ஹீ நீட்ஸ் டு கிவ் அ ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஒரு வெப்சைட் அடிக்கிறேன்னா, சம்டைம்ஸ் அந்த வெப்சைட் டக்குன்னு லோட் ஆகாது. இட் வில் டேக் டைம் டு லோட் தட் வெப்சைட். அவன் பேஜ் லோட் ஆகி நம்மளுக்கு வரதுக்கு ஒரு மேபி 6 செகண்ட்ஸ் ஆகலாம், 7 செகண்ட்ஸ் ஆகலாம். அப்போ இந்த டைம் அவுட் செகண்ட்ஸ்னால் என்னென்னா, 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணு. வித்தின் 10 செகண்ட்ஸ் நீ எனக்கு ரெஸ்பான்ஸ் 200ன்னு கொடுக்கணும். 10 செகண்ட்ஸ் மேலே போயிடுச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல, அதனால் நான் ஃபெயிலியர்னு ஆக்கிடுவேன். அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, வித்தின் 10 செகண்ட்ஸ் கிவ் அ ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ எனக்கு 10 செகண்ட்ஸ்க்குள்ள ரெஸ்பான்ஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம என்னன்னா, அப்படி இல்லைனா நம்ம இந்த பீரியட் செகண்ட்ஸே நம்ம என்ன பண்ணலாம்னா 30 செகண்ட்ஸ்க்குள் ஒரு வாட்டி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸுக்கு நீ செக் பண்ணு. அப்போ நமக்கு அடுத்து வந்து 45க்கு நடக்கும். ஸோ அப்போ வித்தின் 10 செகண்ட்ஸுக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அடுத்து 45க்கு நடக்கும், விச் இஸ் அதே மாதிரி 10 செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு என்னென்னா ரெஸ்பான்ஸ் வரணும். அண்ட் 45னா என்னென்னா நெக்ஸ்ட்டு 15, இங்கே டைம் வந்து 1 minute அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டோம். 1 minute 15 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 1 minute 15 செகண்ட்ஸில் எனக்கு தேர்டு செக் நடக்கும். வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு என்னென்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அப்போ எனக்கு ரெஸ்பான்ஸுன்றது என்னென்னா சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம டைம் அவுட் செகண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பீரியட் செகண்ட்ஸுன்றது என்னென்னா எவ்வளோ இன்டர்வல் ஒன்ஸ் எனக்கு திருப்பி செக் நடக்கணும். இனிஷியல் டிலே செகண்ட்ஸுன்றது என்னென்னா எனக்கு என்கிட்ட ப்ரோப் வந்த அப்புறம் நான் இந்த ப்ரோபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் செக் பண்ணுறதுக்கு நடுவில் எனக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுன்றது தான் இனிஷியல் டிலே செகண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஃபெயிலியர் த்ரெஷோல்டு அண்ட் சக்ஸஸ் த்ரெஷோல்டுனா என்ன அப்படின்னு. இப்போ ஒரு வாட்டி ஃபெயில் ஆனாலே எனக்கு ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்ணாத. நீ என்ன பண்ணுனா, எனக்கு ஃபஸ்ட் இப்போ நான் 15th செகண்டில் நான் செக் பண்ணுறேன், ஃபெயில், ரெஸ்பான்ஸ் வரல. அடுத்து எனக்கு 45th செகண்டில் செக் பண்ணுறேன், ஃபெயிலு, ரெஸ்பான்ஸ் வரல. அண்ட் அகெயின் நான் 15 அடுத்த நெக்ஸ்ட் மினிட்ல நான் செக் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் அ ரெஸ்பான்ஸ்னா கண்டினியூஸாக எனக்கு 4 times ஃபெயில் ஆச்சுன்னா, ஸோ கண்டினியூஸாக 1545 சொல்லிட்டு 4 times ஃபெயில் ஆச்சுன்னா, நவ் ஃபெயிலியர் த்ரெஷோல்டு நான் 4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 4 வாட்டி கன்செக்யூட்டிவாக ஃபெயில் ஆகணும். 4 வாட்டி கன்செக்யூட்டிவாக ஃபெயில் ஆச்சுன்னா your health check will determine your container is not healthy. So it will restart my container because liveliness probe என்ன பண்ணுவான், it will restart your container when your health check is failing. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு liveliness probe அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு this is the concept. அண்ட் நீங்களும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாடுக்குள்ளேயே நீங்கள் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 2/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், 3/3ன்னு சொல்லிட்டு நம்ம kubectl get podன்னு போடும்போதே வரும். நானும் இப்போ எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ அப்படி 2/2 3/3ன்னு வரும்போது இட் மீன்ஸ் ஒரு இப்போ 1/2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் kubectl get podன்னு கொடுக்குறீங்க, 1/2னா இருக்குன்னா
ஒரு கண்டெய்னர் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங், இன்னொரு கண்டெய்னர் இஸ் நாட் ஆக்டிவ். அவன் கிராஷ் லூப்ல இருக்கலாம், இல்லை அவன் ஃபெயில்டுன்னு இருக்கலாம். அப்போ இங்கே நான் சொல்கிற வார்த்தையில் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆகும் தான் சொல்கிறேன், பாடு ரீஸ்டார்ட் ஆகும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு பாடுக்குள்ள ஒன்றுத்துக்கும் மேற்கப்பட்ட கண்டெய்னர் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு ஹெல்த் செக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக கண்டெய்னர் லெவலில் தான் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லும்போது சரி, யுவர் கண்டெய்னர் வில் ரீஸ்டார்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆன்சரை சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, அப்போ இண்டிவிஜுவல் கண்டெய்னர்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஹெல்த் செக்ஸ் நம்ம வைக்கிறோம். இப்போ எனக்கு கன்சிக்யூட்டிவாக 4 times ஃபெயில் ஆனனால நவ் இட்ஸ் கன்சிடர் மை கண்டெய்னர் இஸ் அன்ஹெல்தி அண்ட் இட் வில் ரீஸ்டார்ட் மை கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்லி. இந்த பாடுக்குள்ளே இந்த கண்டெய்னர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ எத்தனை வாட்டி சக்ஸஸ் ஆச்சுன்னா இனிமேல் ஹெல்த்தின்னு சொல்லணும், அதுதான் நான் 2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்து செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ மை டைம் இஸ் 2:15 அகெயின். ஏன்னா எவ்ரி 30 seconds ஒன்ஸுக்கு நீ செக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நவ் இட்ஸ் கோயிங் டு பி இது 4th செக்கு, இது 5th செக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5th செக்கு எனக்கு இப்போ என்னன்னா, எனக்கு 10 secondsக்குள்ள ரெஸ்பான்ஸ் வரணும். இப்போ சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. சக்ஸஸ்ன்னு வந்த உடனேலாம் அவன் சக்ஸஸ் ஆக்க மாட்டான். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோட கான்ஃபிகரேஷனில் அட்லீஸ்ட் கன்சிக்யூட்டிவாக 2 வாட்டி நீ சக்ஸஸ் ஆகணும். அப்போ என்னோட 6th செக்கில் நம்மளுக்கு என்னென்னா 10 secondsல திருப்பி சக்ஸஸ்ன்னு வந்துட்டனால நவ் மை கண்டெய்னர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஹெல்த்தி. இனிமேல் எனக்கு என்னென்னா லைவ்னஸ் ப்ரோப் வில் ரன் ஆஸ் இட் இஸ். அப்போ நம்ம முதல்ல ஒரு ப்ரோப்ஸ்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் இந்த இனிஷியல் டிலே செகண்ட்ஸ்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். வித் எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு டைம் வச்சு, ஸோ வி ஹவ் சீன் அன் எக்ஸாம்பிள் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுறான். அண்ட் இதில் ஸ்டார்ட் அப் ப்ரோப் தான் முதல்ல ரன் ஆவாங்க. அவன் சக்ஸஸ் ஆன அப்புறம் தான் அடுத்து லைவ்னஸும் ரெடினஸ் கிட்ட அனுப்பி விடுவாங்க. லைவ்லினஸ் எனக்கு என்னன்னா, இட் வில் எப்போவுமே அந்த பாட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கொடுக்குற பீரியட் செகண்ட்ஸை வச்சு இட் வில் கீப் ஆன் செக்கிங். அண்ட் ரெடினஸ் ப்ரோப்ன்றதும் இட் வில் கீப் ஆன் செக்கிங். லைவ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் ரீஸ்டார்ட் த கண்டெய்னர். ரெடினஸ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்கள் கண்டெய்னருக்கு அனுப்புகிற டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் நீங்கள் நம்ம YAML ஃபைல்லையும் சரி, இவங்க எல்லாரையுமே நீங்கள் ஒரே பாத்தில் வைக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே லைவ்லினஸ், ரெடினஸ், ஸ்டார்ட் அப்புக்கு தனித்தனியாக நம்ம என்ன வச்சுருக்கோம்னா டிஃப்ரெண்ட் பாத் வச்சுருக்கோம். பார்த்தனா ஹெல்த்து, ரெடி, ஸ்டார்ட் அப்புன்னு. நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரே பாத்து கூட என்னென்னா ஹோம் இப்படி வச்சாலுமே தப்பு கிடையாது. இந்த ஹோம்ன்ற பாத்தை செக் பண்ணேன் அண்ட் செக் பண்ணிட்டு எனக்கு சப்போஸ் எனக்கு ஹெல்த்தியான்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணாலுமே தப்பு இல்லை. டிபெண்டிங் ஆன் யோர் டைப் ஆஃப் அப்ளிகேஷன், இங்கே என்ன அப்ளிகேஷன், ஜாவாவா, .NET-ஆ, இல்லை பைத்தன் பேஸ்ட் அப்ளிகேஷனா, என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கிவ் யோர் ஹெல்த் செக்ஸ். இப்போ நான் இந்த பாடை ரன் பண்ண எனக்கு ரன் ஆகாது. ஏன்னா என்கிட்ட HTTPலையும் சரி இந்த அப்ளிகேஷன்லையும் சரி நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெல்த் செக்கை நம்ம வைக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவனுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள்ஸோட நான் என்ன பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேங்க. இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நான் கிட்டப் லிங்க்லையும் ஆட் பண்ணிடுறேன். நீங்களும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் நோட் பேடில் எழுதியிருக்கிறது நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்டேஷனோட GitHub URLலையும் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம போதும். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 30 minutes கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஹெல்த் செக்னா என்ன, யூசிங் ப்ரோப்ஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. டன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வி வில் ஆல்சோ டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்லாம் என்னென்ன இருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம கான்ஃபிக் மேப்பு, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், சீக்ரெட்ஸ் இவங்கெல்லாம் என்னன்றதும் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிக்கலாக காமிக்காமல் ஐ டோன்ட் வாண்ட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ChatGPT யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ப்ரோப்ஸான எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். அவன் எனக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அந்த 3 எக்ஸாம்பிள் நம்ம லைவாக ஹேண்ட்ஸ் ஆனே நம்ம பார்த்துட்டு தென் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹவ் ஆல்சோ கிரியேட்டட், நான் ஒரு Kubernetes கிளஸ்டர் நமக்கு ரெடியாக இருந்துச்சு. அண்ட் கிளஸ்டர் ரெடி ஆகிட்டு கம்ப்யூட் நோட்ஸும் ரெடி ஆகிட்டான். நான் ஒரு EC2 மெஷின் EKS கிளைண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி இதில் நான் என்ன பண்ணேன்னா, நான் யூஸராக லாகின் பண்ணிட்டு kubectl நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ நான் kubectl get pods get nodes கமாண்ட்லாம் அடிச்சேன்னா எனக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ அப்போ நம்ம என்னோட மெஷினோட நான் கனெக்டும் பண்ணி நவ் ஐ ஹாவ் மை kubectl அவைலபிள் ரெடிலி. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரோப்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ முதல் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஒரு
லைவ்னஸ் ப்ரோபுக்கான ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரோப். ஸோ அப்போ நான் என்கிட்ட ஒரு பாடு, இது ஒரு லைவ்னஸ் என்ஜினிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். என்ஜினிக்ஸ் எக்ஸிஸ்டிங் என்ஜினிக்ஸ் இமேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் லைவ்னஸ் ப்ரோப்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் ஹோம் பேஜே நீ ஹிட் பண்ணு, எனக்கு 80 போர்ட் நம்பர் செக் பண்ணு, வெயிட் ஃபார் 10 செகண்ட்ஸ் அண்ட் பீரியட் செகண்ட்ஸ் வந்து எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் எனக்கு செக் பண்ணு, அண்ட் கண்டினியூஸாக 3 வாட்டி ஃபெயில் ஆச்சுன்னா கன்சிடர்ட் அஸ் அன்ஹெல்தி. அப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா, லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் நம்ம vi main.yamlன்னு ஒரு ஃபைலில் இவனை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் லெட் மீ சேவ் அண்ட் குவிட். ஸோ இப்போ நான் kubectl apply -f main.yaml அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லைவ்னஸ் என்ஜினிக்ஸ்ன்னு கிரியேட் ஆகிட்டான் இன் அவர் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். நான் கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு கண்டெய்னர் கிரியேட்டிங், லெட்ஸ் வெயிட், ரன்னிங் ஸ்டேட்டஸில் வந்துட்டான். அண்ட் kubectl டிஸ்கிரைப் பாட், என்னோட பாடோட நேம் நான் கொடுத்துட்றேன். கொடுத்தனா எனக்கு இதில் நம்ம லைவ்னஸ் செட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்கணும். ஸோ லைவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா, இங்கே நம்ம கான்ஃபிகர் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கண்டெய்னரில் லைவ்னஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இட் வில் ஆல்சோ சி நம்ம ஹெச்டிடிபியில் 80ன்ற பாத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வருங்க. டிஃபால்ட் டைம் அவுட் அப்படின்றது 1 செகண்ட்ஸ். 1 செகண்ட்குள்ளே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ஸ்லோ ஸ்டார்டிங் அப்ளிகேஷனுக்கு இங்கே நம்ம டைம் அவுட் என்ன பண்ணியிருக்கோம்னா 10 செகண்ட்ஸ்ன்னு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இதை பற்றி பேசிட்டோம். சூப்பர். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட லைவ்னஸ் என்ன பண்ணோன்னா எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸு எனக்கு ஹெல்த் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வேணும்னே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இவன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுவான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னொரு லைவ்னஸ் பிஸி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கோடை காமிக்கிறேன். இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம ப்ரோபில் என்ன பண்ணோம்னா ஹெச்டிடிபி கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஒரு ஹெச்டிடிபி பார்த்து நம்ம கெட் பண்ணுறோம். சப்போஸ் என்னோட அப்ளிகேஷனில் ஒரு வெப் சர்வரே இல்லை, இந்த வெப்சைட்டே இல்லை, அது ஏதோ ஒரு ஜாபு, அது ஏதோ ஒரு ரன் ஆகிற அப்ளிகேஷன். அப்போ அந்த டைமில் ஹெச்டிடிபி கெட் இல்லாதப்ப நீங்கள் வேறு எப்படி யூ கேன் செக் யுவர் ஹெல்த் ஆஃப் யுவர் கண்டெய்னர்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு கமாண்ட் ஹெச்டிடிபி கெட்டுக்கு பதில், ஒரு பாத்துக்கு பதில் ஒரு ஃபைல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு எனக்கு சப்போஸ் இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா சக்ஸஸ், ஃபைல் இல்லைன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இங்கேவே நான் என்ன பண்ணிக்கலாம், பிஸி பாக்ஸ்னு ஒரு இமேஜை சூஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு ஒரு கமாண்ட் ரன் பண்ணு, இமேஜ் கிரியேட் ஆன உடனே விச் இஸ் எனக்கு ஒரு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் த கமாண்ட் விச் இட் வில் கிரியேட் ஒரு ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் டெம்பரரியில் கிரியேட் ஆகும். இப்போ அதை நான் இருக்கான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணனா எனக்கு என்ன ஆச்சுன்னா இருந்துச்சுன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதே கோடை எடுத்துப்போம். vi main.yaml, let me delete everything, let me insert my new code which is liveness busy box என்ற பேரில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் gpta கொடுத்துருக்கோம். அண்ட் kubectl apply -f main.yaml நான் எடுத்துக்கிறேன். கிரியேட் ஆகிட்டான். இப்போ kubectl get pods அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட்டிங்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இட் ஷுட் பி ரன்னிங் ஸ்டேட் இமீடியட்லி. இப்போ எனக்கு ஹெல்த் செக் பாஸ் ஆகுது, அதனால ரன்னிங் ஸ்டேட்டுன்னு இருக்குங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வேணும்னே போயிட்டு அந்த ஹெல்த் செக்கை ஃபெயில் பண்ண போகிறோம். எப்படி, நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா கன்சிடர்ட் அஸ் ஹெல்த்தி, இந்த ஃபைல் இல்லைன்னா கன்சிடர்ட் அஸ் அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வேணும்னே இந்த ஃபைலை போயிட்டு டெலீட் பண்ணி விட்டா அப்போ ஹெல்த் செக் ஃபெயில் ஆகும்ல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு கெட் இன்சைட் மை கண்டெய்னர். ஸோ kubectl -it நம்ம டாக்கர் வீடியோவில் எப்படி அந்த சீரீஸில் நம்ம எப்படி நம்ம ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே போவோமோ அதே கமாண்டை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ kubectl -it என்னோட எந்த பாடுக்குள்ளே போகணுமோ அந்த பாடோட நேமு. ஸோ நெக்ஸ்ட்டு -bin bash இது கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போயிருங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், கண்டெய்னருக்குள்ளே போய் டெலீட் பண்ணுறதுக்கு பதில் ஷார்ட்கட்டாக rm அப்படின்றது கொடுத்து /temp/healthy அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா HEALTHY ஓகே. ஸோ எனக்கு என்ன பண்ணிடுறேன், ரைவாவே rm/temp/healthy இந்த ஃபைல் தூக்கி விட்டுரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துட்டேன்.
flags cannot be placed before the plugin name. kubectl -it என்னோட பாடோட நேம், exec. ஸோ டாக்கர் execன்ற கமாண்ட் தான். ஸோ kubectl execன்ற கமாண்ட் கொடுத்து நான் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் get podன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரன்னிங்கில் தான் இருக்கான். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், 3 வாட்டி ஃபெயிலியர் த்ரெஷோல்ட், 3 வாட்டி ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் liveness probe, so that file should be restart, the container should be restarted. Let's wait for a few seconds. Screen clear பண்ணிக்கிறேன். Again let's check. seconds ஆயிட்டா. So we deleted it every 10 seconds once. அப்போ 30 seconds குள்ள it should consider, so 30 seconds குள்ள it should consider that it is failing. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. அப்போ ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் மீன்ஸ் என்னோட கண்டெய்னர், அதான் என்னோட something has restarted once. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா kubectl describe dscribe pod என்னோட இந்த பாடை டிஸ்கிரைப் பண்ணு, இப்போ என்ன ஆச்சுன்னு உள்ள காமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் புல்டு எல்லாம் ஓகே, வார்னிங் அன்ஹெல்தி, குபுலட், liveness probe failed, cannot open the file, no such file or directoryன்ற எரர் அடிக்குது. அப்போ நான் எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஹெல்த் செக்லாம் யார் பண்ணுறாங்கன்னா குபுலட் பண்ணுறாங்க. ஸோ குபுலட் இஸ் யார் பர்சன், எவ்ரி ஒர்க்கர் நோட்ல குபுலட்ன்ற ஒரு கோர் காம்பனண்ட் தான் என்னோட கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறதும் சரி, ஒரு பாடை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறது, இது எல்லாமே குபுலட்டோட பொறுப்பு தான். அப்போ குபுலட் தான் என்ன பண்ணுறான், he is responsible for pulling the image, creating the container, running the container, as well as checking your containerோட ஹெல்த்துமே குபுலட் தாங்க ஏஜென்ட். ஸோ அப்போ அவன் செக் பண்ணிட்டு ஃபெயிலுன்னு சொல்கிறனால இப்போ என்னோட பாடு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் அ ரீஸ்டார்டிங் ஃபேஸ் தான். பிகாஸ் எனக்கு அந்த சக்ஸஸ் ஃபெயில் ஆகுறதுனால அகைன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி ரீஸ்டார்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அப்போ இட் இஸ் சேயிங் தட் எனக்கு உள்ள என்னோட இல்லை இப்போ வந்து என்னாச்சுன்னா கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆனனால மறுபடியும் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். நீங்கள் போய் மறுபடியும் டெலீட் பண்ணிங்கன்னா இட் வில் அகெயின் இட் வில் பி ஃபெயிலிங். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தாச்சுங்க. டன். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் இதே மாதிரியே நீங்கள் இந்த HTTP பாத்துலையுமே சரி, ஒரு இல்லாத பாத், சும்மா ஒரு மித்ரன் அப்படின்னு ஒரு பாத்து நான் கொடுத்து இந்த YAML ஃபைலை நான் ரன் பண்ணாலும் சரி, அகெயின் இவனும் என்ன ஆவானா liveness ஃபெயில்டு, ப்ரோப் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் வருவாங்க. அப்போ நம்ம இப்போ லைவாக ஒரு எக்ஸாம்பிள் வித் ப்ரோப்ஸு உண்மையிலே எப்படி ஒர்க் ஆகுறா, உண்மையிலே ரீஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றதை நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் நியூ டாபிக்ஸ் எல்லாமே வில் கெட் இன் டு தட் செக்மெண்ட். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்லாம் என்னென்ன இருக்காங்க அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது எங்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் ப்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது கூடவே இப்போது ஒரு பாடுக்குள்ளே 1 or more கண்டெய்னர்ஸ் டுகெதர் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேங்க. இப்போ இதில் சில கண்டெய்னர்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நேம் வைக்க போகிறோம். ஸோ என்னென்ன கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நேம்னா என்னென்னா அது சில இடத்துல கான்ஃபிகரேஷன் YAML ஃபைலே இருக்குது, சில இடத்துல இல்லை. ஸோ இப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா we have something called as init container அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க. அதே மாதிரியே we have something called as sidecar container and we have static container and we have ephemeral containers. ஓகே, ஸோ அப்போ நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கும். இனிட் கண்டெய்னர், சைட்கார், ஸ்டாட்டிக், எஃபிஃபர்மல் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பாட்ஸ் ஆர் எஃபிஃபர்மல்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு டைப்பே எஃபிஃபர்மல் கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸாம்பிளாக வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இனிட் கண்டெய்னர் அப்படின்றது யார் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு பாட் இருக்கான். ஸோ வி ஹாவ் அ பாட் அண்ட் அந்த பாடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கன்சிடர் யூ ஹாவ் அ பாட். ஸோ திஸ் இஸ் யுவர் பாட்
அண்ட் இந்த பாடுக்குள்ள யூ ஆர் கிரியேட்டிங் ஒன் ஆர் மோர் கண்டெய்னர்ஸ் டுகெதர். ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் அண்ட் எனக்கு செகண்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா, அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் செகண்ட் கண்டெய்னர் 2 இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஹாவ் சம் டாபிக்ஸ் நம்ம பேச போகிறோம். இப்போ இவன் தான் பாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இங்கே நான் இன்னொன்று ஒரு கண்டெய்னர் நான் டயக்ராமும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இனிட் கண்டெய்னர் பேரில் என்ன இருக்குன்னா இனிட், INIT CONTAINER. ஸோ இனிட் கண்டெய்னர் அப்படின்றது யார் அவன் என்ன பண்ணுவான்னா, ஸோ ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியலைசிங் யோர் மெயின் கண்டெய்னர், விச் இஸ் யோர் மெயின் கண்டெய்னர் சொல்லலாம், இல்லை அப்ளிகேஷன் கண்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு மெயின் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருப்பாங்க. இந்த மெயின் கண்டெய்னரில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்மளோட ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த மெயின் கண்டெய்னரில் தாங்க ரன் ஆகிட்டு இருப்போம். அப்போ இனிட் கண்டெய்னர் இஸ் லைக் இட் வில் கண்டெயின் த இனிஷியலைசேஷன் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே நோட் பேடில் என்ன பண்ணோம்னா, ஸோ இனிட் கண்டெய்னர் வில் ஹாவ் லைக் செட்டப் ஆர் வேலிடேஷன் டாஸ்க்கு பிஃபோர் த அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். அப்போ எனக்கு ஏதாவது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் லோட் பண்ணணுமா, அதெல்லாம் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இனிட் கண்டெய்னர் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளும் காமிப்பேன். அதுக்கு சில நம்ம கான்ஃபிக் மேப் வேரியபிள்ஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை நான் எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். அப்போ எனக்கு ஏதாவது அப்ளிகேஷனை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்ட் அஸ் இனிட் கண்டெய்னர். இந்த இனிட் கண்டெய்னர் ரன் ஆகி சக்ஸஸ் ஆன அப்புறம் தான் என்னோட அப்ளிகேஷன் கண்டெய்னரே ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதனால தான் இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அப்போ இனிட் கண்டெய்னர் இஸ் லைக் இட் வில் ஸ்டார்ட், இட் வில் டூ த ஆக்டிவிட்டி அண்ட் இட் வில் பி டெட். ஸோ அப்போ நமக்கு ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும், அதில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட்லாம் எழுதிருக்கீங்க, அந்த ஸ்கிரிப்ட்லாம் ரன் ஆகி முடிச்ச அப்புறம் அந்த இனிட் கண்டெய்னர் டெட் ஆயிரும். அதுக்கடுத்து தான் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு மெயின் கண்டெய்னருக்கு என்ன ஆகும்னா, இட் வில் பி யூஸ்ட் வேர் யுவர் மெயின் கண்டெய்னர் வில் ஸ்டார்ட். அப்போ இவங்க 2 பேருக்கும் எப்படி இன்ஃபர்மேஷன் சிங்க் ஆகும் அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, காமன் வால்யூம் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு காமனாக ஒரு வால்யூம் விச் இஸ் MTDIRன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இந்த சேம் பாட் கேன் யூஸ் த வால்யூம்னா MTDIR அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, MTDIRன்ற ஒரு வால்யூம் டைப்பை யூஸ் பண்ணி இனிட் கண்டெய்னர் ஏதோ சில கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி ஒரு ஃபைல் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அந்த ஃபைல்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இட் வில் யூஸ், நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், EMPTYDIR MTDIR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்யூம் டைப்பை யூஸ் பண்ணி எனக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இனிட் கண்டெய்னர் முடிஞ்ச அப்புறம் தான் என்னோட மெயின் கண்டெய்னர் விச் இஸ் அப்ளிகேஷன் கண்டெய்னர்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இவன் கூடவே நம்மளுக்கு என்னன்னா, ஒரு கண்டெய்னர் எப்பவுமே கூடவே ரன் ஆகிட்டு இருப்பான். ஸோ ஹி வில் ரன் ஆல்வேஸ் அலாங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இவன் என்னன்னா எப்பவுமே நம்மளுக்கு கூடவே ரன் ஆகிட்டு இருப்பான். அப்போ அந்த கண்டெய்னர் யார் அப்படின்னா, அவன் தான் சைடு கார் கண்டெய்னர். ஸோ அப்போ நம்ம இங்கே நான் என்ன பண்ணுறேன், இப்படி டபுள் ஹெடட் ஆரோ நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ ஷார்ட் ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்னன்னா, ஸோ ஹியர் திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் அ சைட் கார் கண்டெய்னர். ஸோ அப்போ சைடு கார் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இனிட் கண்டெய்னர் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆவான். அவன் இனிஷியலைஸ் ஆகி முடிஞ்ச அப்புறம் அப்ளிகேஷன் கண்டெய்னரும் சைட் கார் கண்டெய்னரும் அட் அ டைமில் இவங்க 2 பேரும் ரன் ஆக போகிறாங்க. ஸோ அப்போ என்னோட சைட் கார் கண்டெய்னர்ன்றது அவன் இவங்க எதுக்காக சைட் கார் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட்லி டு மானிட்டர் யுவர் மெயின் கண்டெய்னர் ஆர் எனக்கு ஏதாவது ஒரு லாகிங் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ராக்ஸி செட்டப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எனக்கு என்னோட மெயின் அப்ளிகேஷன் கண்டெய்னரோட கூடவே ஒருத்தர் ரன் ஆவான். அவன் சப்போர்ட்டிங் கண்டெய்னர் மாதிரி, அவன் தான் சைட் கார் கண்டெய்னர். அப்போ நம்ம ஒரு பாடுக்குள்ளே வில் ஹாவ் அன் இனிட் கண்டெய்னர் அண்ட் வில் ஹாவ் அ சைட் கார் கண்டெய்னர். இவங்க 2 பேருமே மோஸ்ட்லி நம்ம ஒரு பாடுக்குள்ள 1த்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ இந்த இனிட் சைட் கார்ன்ற வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் இன்டர்வியூவில் கேட்பாங்க, சைட் கார் கண்டெய்னர் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, இனிட் கண்டெய்னர் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டாட்டிக் கண்டெய்னர்ஸ்னால் என்ன, இதெல்லாமே. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் கண்டெய்னர் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் மேனேஜ்டு பை MANAGED குயூப்லெட், நாட் API சர்வர். ஸோ அப்போ மேனேஜ்டு பை குயூப்லெட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட நம்ம குயூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஆர்கிடெக்சர் டயக்ராமில் இருந்து நம்ம நார்மலாக ஒரு kubectl கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ எம் ரன்னிங் அ kubectl கமாண்ட் நம்ம கொடுக்குறோன்னா, அது யார்கிட்ட போவான்னா API சர்வர் போவான். API சர்வர் தான் குயூப்லெட்டுக்கு போவான். குயூப்லெட்டு தான் அந்த பாடை கிரியேட் பண்ணுவான். ஸோ அப்போ API சர்வர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட் பாட்.
இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம டைரக்ட்டாவே வொர்க்கர் நோடுக்குள்ளேயே எஸ்எஸ்ஹெச் பண்ணி உள்ள போவோங்க. இப்ப நம்ம 2 நோடு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஜெனரல் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்னோட கிளஸ்டர்ல 2 நோடு வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் 2 கம்ப்யூட் நோட்ஸ். டைரக்ட்டாவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நோடுக்குள்ள ஜம்ப் ஆவீங்க. உள்ள போயிட்டு அங்க ஒரு பாட கிரியேட் பண்ணீங்கன்னா, கியூப்லெட் கிட்ட டைரக்ட்டா நீ எனக்கு ஒரு பாட கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அ ஸ்டாட்டிக் கண்டெய்னர் which is managed by the kubelet it is not by the API server. ஸோ அப்ப இது வந்து ஸ்டாட்டிக் பாட்ன்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் இவெல்லாம் இருக்கான். குபர்னெட்டிஸ்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான். இட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு யூஸ் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த டைம்ல யூ கேன் யூஸ் தி ஸ்டாட்டிக் கண்டெய்னர்ஸ். அண்ட் அதே மாதிரியே எஃபிஃபார்மல் கண்டெய்னர்ன்றது எதுக்குன்னா, தே ஆர் டெம்பரரி ஃபார் டீபக்கிங் பர்பசஸ். ட்ரபிள் ஷூட்டிங்காக நீங்கள் ஒரு டெம்பரரியா எஃபிஃபார்மல் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதில் மெயினாக இனிட் அண்ட் சைட் கார் பற்றி நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் எஃபிஃபார்மல்ன்றது என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு நமக்கு எப்படி சொல்லலாம்னா, they are features which is available in Kubernetes. If required, you will be using these features. Right. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, I am going to see an example of first நம்ம init கண்டெய்னர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நான் என்னோட இங்கே நான் ஓப்பன் பண்ணி ஸோ லெட்ஸ் புட் அவர் கோட் ஃபார் அவர் init கண்டெய்னர். இப்போ நீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே கண்டெய்னர்ஸ்ன்ற ஒரு ஹெட்டிங் கூடவே புதுசாக நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் விச் இஸ் இனிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு YAML ஃபைல்ல நான் எழுதியிருக்கேங்க. அப்போ இனிட் கண்டெய்னர்ஸ் நான் எழுதியிருக்கேன். இங்கே அப்போ முதல்ல இவன் வந்து என்ன ஆவாங்கன்னா, இவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இவன் ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ் ஆன அப்புறம் தான் எனக்கு இந்த கண்டெய்னர்ன்றது நெக்ஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். இவன் ஸ்டார்ட் ஆகி இவன் முடிஞ்சிருவான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா எனக்கு இவன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இனிட் கண்டெய்னர் மஸ்ட் கம்ப்ளீட் பிஃபோர் த அப்ளிகேஷன் கண்டெய்னர் கேன் ஸ்டார்ட். அப்போ இனிட் மை சர்வீஸ் அது முடிஞ்ச அப்புறம் தான் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே இனிட் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆவான். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு I'll paste the code, I'll save and quit this and kubectl apply கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிரியேட் ஆகும். ஸோ kubectl get pods நான் கொடுக்குறேன். ஸோ init ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று காமிக்கிறான். அப்புறம் பாட் இனிஷியலைசிங்னு சொல்லிட்டு வரான். இப்போ ரன்னிங்னு சொல்லிட்டு வரான். இப்போ இது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கிளியர் பண்ண வேணாம். நான் வேணா டிஸ்கிரைப் கமாண்டை போட்டு kubectl டிஸ்கிரைப் பாடு என்னோட init டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. இப்போ நான் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லேயே வரும். இந்த ஸ்கெடியூலர் இந்த பாட ஒரு மிஷினுக்கு அசைன் பண்ணியிருக்கு. புல்லிங் த இமேஜ் பிசி பாக்ஸு சக்ஸஸ்ஃபுல்லி புல் த இமேஜ் அண்ட் கிரியேட்டட் அ கண்டெய்னர் இனிட் மை சர்வீஸ் ஸ்டார்டட் கண்டெய்னர் இனிட் மை சர்வீஸ். அவன் முடிஞ்ச அப்புறம் தான், அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் வேலையை முடிச்ச அப்புறம் தான் அடுத்து பிஸி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாவது இந்த அப்ளிகேஷனோட இவன் புல் பண்ணுறான். கிரியேட்டட் த கண்டெய்னர் அப்ளிகேஷன் ஸ்டார்டட் த கண்டெய்னர் அப்ளிகேஷன். அப்போ இங்கே நான் 2 கண்டெய்னரோட டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன், ஆப்பு இனிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ரன்னிங் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், ஸ்க்ரீன் கிளியரு kubectl கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தனா ரன்னிங்கில் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்குது 1/1 அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கும். ஏன்னா இனிட் கண்டெய்னர் இஸ் லைக் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. அவன் கிரியேட் ஆகி அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் டிலீட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் தான் என்னோட அப்ளிகேஷன் கண்டெய்னர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இனிஷியல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு வால்யூமில் இந்த மாதிரி MTDIRன்ற ஒரு வால்யூமில் எழுதி வச்சிருவீங்க. ஸோ தட் அந்த வால்யூமை இந்த மெயின் கண்டெய்னர் யூஸ் பண்ணி அவன் என்ன வேலை ஏதாவது பார்த்தானோ, அந்த இனிஷியலைசேஷன் ஏதாவது ஒரு ஃபைல் எழுதி வச்சாலோ இவன் அந்த ஃபைல் அங்கேருந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க. ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்காக தரேன். இனிட் கண்டெய்னர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆகிட்டான். இனிட் கண்டெய்னர் ஃபெயில் ஆகிட்டானா அப்போ அப்ளிகேஷன் கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு டாஸ்காக பார்த்து கமெண்ட்டில் இதை ஒரு எக்ஸாம்பிளாக ஃபெயில் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மெசேஜ் போடுங்க. சப்போஸ் உங்களோட கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஐ வில் பின் யோர் கமெண்ட் ஆஸ் அ ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின் பண்ணிடுறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா வி அண்டர்ஸ்டுட் வாட்ஸ் அன் இனிட் கண்டெய்னர் இஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சைட் கார் கண்டெய்னர் அப்படின்றது என்னன்னா, இட் வில் ரன் அலாங் வித் யோர் அப்ளிகேஷன் கண்டெய்னர். ஸோ அப்போ என்னோட டயக்ராம் பிரகாரம் சைட் கார் கண்டெய்னர்ன்றது உங்கள் மெயின் கண்டெய்னரோட ஒன்றாவே ரன் ஆவாங்க. அப்போ நம்ம இப்போ YAML ஃபைலில் இங்கே எழுதுன மாதிரி இனிட் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி இங்கே சைடு கார்னு கொடுப்பீங்களா
அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இங்க இன்னொரு கண்டெய்னரோட டெஃபினிஷன் நீங்க எழுதுனீங்கனாலே, இந்த 2 கண்டெய்னர் நீங்க எழுதினாலே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் வந்து என்னன்னா சைட் கார் கண்டெய்னரா தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா, ஐ ஹேவ் an example which is going to be an example for a sidecar container. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ திஸ் இஸ் மை எக்ஸாம்பிள் விச் இஸ் சைட்கார் கண்டெய்னருக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கண்டெய்னர்ஸ்ன்ற டெஃபினேஷனுக்குள்ளேயே 2 கண்டெய்னர் இருக்கான். அண்ட் இவங்க 2 பேருமே என்னன்னா ஒரு MTDIRன்ற ஒரு வால்யூம் டைப்பை யூஸ் பண்றாங்க. நம்ம வால்யூம்ஸ் பத்தி ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, we have 2 types of containers which is ஒன்னு என்னோட அப்ளிகேஷன் கண்டெய்னர். இவன் தான் என்ன பண்றான்னா, எனக்கு ராக ரைட் பண்றான், சில இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்னா இவன் தான் பண்றான். இப்போ இதை நான் ஒரு லூப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லூப்னா என்னன்னா செல் ஸ்கிரிப்ட்லேயே ஒரு லூப் கிரியேட் பண்ணி லாக் ரைட்டிங்னு சொல்லிட்டு அவன் லாகை இந்த ஃபைலில் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சைட் கார் கண்டெய்னர்ன்றது நான் இதுக்காக நான் சொன்னேன் என்னோட கோட்லேயே, மோஸ்ட்லி ஃபார் லாகிங், மானிட்டரிங், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் சைட் கார்னு யூஸ் பண்ணுவீங்க. அப்போ சைட் காரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2வது கண்டெய்னர் லாக் வாட்சர்னே பேர் வச்சிருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்னா இந்த லாகை எடுத்து படிக்கிறாங்க. இந்த லாக் எடுத்து படிக்கிறான். இவங்க 2 பேருமே வால்யூம் மவுண்ட் பார்த்தீங்கன்னா /sharedன்னு சொல்லிட்டு ஒரு காமன் வால்யூம் உள்ள டெம்பரரி வால்யூம் தான். MTDIRனாலே டெம்பரரி தான் அந்த பாடுக்குள்ளே கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு டெம்பரரி வால்யூமில் தே ஆர் ஷேரிங் த காமன் வால்யூம், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம இதை அப்படியே லெட்டஸ் காப்பி திஸ் கோட். அப்போ எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அண்ட் எனக்கு சைட் கார் கண்டெய்னர்னு சொல்லிட்டு என்னோட அப்ளிகேஷன் கண்டெய்னரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நவ் வி ஹாவ் அ அப்ளிகேஷன் கண்டெய்னர் விச் இஸ் ரைட்டிங் த லாக்ஸ். வி ஹாவ் அ லாக் வாட்சர்ன்ற ஒரு கண்டெய்னர் விச் இஸ் ரீடிங் த லாக்ஸ். விச் ரீடிங்னா அதை நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, ஸ்ப்ளங்க்னு சொல்லிட்டு நமக்கு டூல் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் டெவாப் சீரிஸில் பார்ப்போம். விச் இஸ் நம்ம லாக் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இல்லைனா நீங்கள் ELK ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு லாகிங் டூல், இல்லை கிரஃபானால லோக்கி அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த லாக்ஸ் எல்லாத்தையும் அதை கலெக்ட் பண்ணி அமுச்சு விடுங்க. அப்போ அது அதோட வேலையாக இருக்க போகுது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஸோ திஸ் இஸ் வேர் மை லாக்ஸ் ஆர் கெட்டிங் ஃபார்வர்டு. நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே சேவ் அண்ட் குவிட்டு. இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு அவுட்புட் காமிக்கிற மாதிரியான ஒரு சைட் கார் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியல் டைமில் நீங்கள் அது ஒரு மானிட்டரிங் ஏஜென்ட்டாக இருப்பான். அவன் தான் அந்த லாக்ஸ்லாம் ரீட் பண்ணி ஒரு டூல் கிட்ட அனுப்பிச்சு விடுவான். நான் kubectl கெட் பாட்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். சைட் கார் ரன்னிங்கில் இருக்கான். அப்போ நம்மளுக்கு 2 கண்டெய்னர் 2/2 இருக்குது, 2 பேருமே ரன்னிங்கில் தான் இருக்காங்க. இப்போ இட் வில் பி ரைட்டிங் லாக்ஸ் எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ். எனக்கு ஒரு புது லைன் அது ரைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, kubectl லாகு என்னோட பாடோட நேமு -c ஸ்பெசிஃபிக்காக என்னோட 2வது கண்டெய்னரோட நேமு காப்பி பண்ணல நான், 2வது கண்டெய்னரோட நேமு அதை மட்டும் எனக்கு லாக் காமி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாக்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்கோ ரைட்டிங் லாக் வைல் ட்ரூ டூ எக்கோ லாக். ஸோ அப்போ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு எதில் பண்ணுனா இந்த ஃபைலில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வான்னு நான் சொல்கிறேன். அண்ட் இது எனக்கு என்ன வரும்னா லாஸ்ட்டு 5 லைன்ஸ் மட்டும் தான் நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஏன்னா டெயில் கமாண்டில் நீங்கள் லாஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 ஸோ லாஸ்ட்டு நம்ம டெயில் கமாண்டுன்னு கொடுத்துருக்கனால லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா இட் இஸ் ஷோயிங் லைக் டெயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை மட்டும் காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்னோட 2வது கண்டெய்னர் இட் ஹேஸ் த அபிலிட்டி டு ரீட் த லாக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். டன். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் கண்டெய்னர் அண்ட் ஒரு சைட் கார் கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் நீங்கள் என்னென்னா ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க. விச் இஸ் ஸ்டாட்டிக் கண்டெய்னர். என்னென்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஒர்க்கர் நோட்லேயே போயிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக் கண்டெய்னர் இட் இஸ் டைரக்ட்லி மேனேஜ்டு பை த கியூப்லெட். உங்கள் API சர்வர் மேனேஜ் பண்ண போகிறதில்ல, கியூப்லெட் தான் அவன் மேனேஜ் பண்ண போகிறான். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. Ephemeral containers are temporary containers which is for debugging. என்னோட அப்ளிகேஷன் கண்டெய்னர் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு, அவனை ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ephemeral containers சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்மளோட கமாண்டே என்னன்னா, நம்ம kubectl debug அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. அப்போ இங்கே டீபக்னு போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனாலே அப்போ kubectl debug -it என்னோட பாடோட நேம்.
-image busy boxன்னு கொடுக்குறேன். டார்கெட் என்ன கண்டெய்னரோ அதை டார்கெட்டாக கொடுக்குறேன். அப்போ நமக்கு இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ திஸ் வில் பி an ephemeral container which is நான் ஒரு பாடை டீபக் பண்ணுறதுக்கு kubectl debugனே ஒரு கமாண்டு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பாடோட நேம் என்னது, sidecar demo, அண்ட் என்னோட இமேஜ் பிஸி பாக்ஸ்னே இருக்கட்டும். டார்கெட்டுன்றது என்னன்னா லாக் வாட்சர்ன்ற கண்டெய்னர் தான் டார்கெட். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரீன் கிளியர். இப்போ இவனை பேஸ்ட் அண்ட் என்டர். ஓகே, ஸோ டார்கெட் கண்டெய்னர் லாக் வாட்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எக்ஸிஸ்டிங்காக என்கிட்ட ஒரு பாட் இருக்காங்க. அந்த பாடுக்குள்ளே நான் உள்ளே போவே இல்லை. நான் இப்போ டெம்பரரியாக ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். டெம்பரரியாக கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் டீபக்குங்கிற கமாண்டை போட்டு நான் டெம்பரரியாக இப்போ நான் ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணியிருக்கேன் விச் இஸ் இமேஜ் பிஸி பாக்ஸ்ன்ற பேரில். இப்போ நம்ம இவன் என்ன இருக்கான்னா, இந்த சைட்கார் பாடோட அட்டாச் ஆயிருக்கான். அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம்னா எல்எஸ் கமாண்ட் ரன் பண்ணலாம். என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஃபைலை எங்கே எழுதி வச்சுருக்கோம், /shared log அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸோ எந்த பாத்தில் நீங்கள் அந்த ஃபைல் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். ஸோ அப்போ cd/shared நம்ம இப்போதைக்கு அதை டெம்பரரியாக தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுறான் பிஎஸ் கமாண்ட் போட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு டெய்லில் /shared log.txt. ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவன் தான் ரன் ஆகிட்டு இருக்கிற என்னோட பாடுன்னு எடுத்துக்கோங்களேன். நான் புதுசாக இன்னொரு பாடை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாடை இவனோட இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணுறதுக்கு, இவனை பற்றி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வால்யூமை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில், ஏன்னா வால்யூம் அவன் அந்த பாடுக்குள்ளே MTDIR தான் இருக்கான். ஸோ அப்போ ஜஸ்ட் அங்கே என்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்ல் கமாண்டை நீங்கள் ஒரு ப்ராசஸாக ரன் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு செஷன் எண்டட். The ephemeral container will not be restarted but may be attached using kubectl attach if it is still running. ஸோ அப்போ எனக்கு இந்த டீபக் பண்ணுறதுக்காக நீங்கள் கிரியேட் பண்ண டெம்பரரி கண்டெய்னர் என்ன ஆகிட்டானா எனக்கு முடிஞ்சிட்டான். அப்போ நீங்கள் YAML ஃபைலில் போயிட்டு இந்த இடத்துல இப்படி இனிட் கண்டெய்னர்னு கொடுத்த மாதிரி ephemeral கண்டெய்னர் அப்படின்னு நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த கண்டென்ட்டும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஹெட்டிங் என்னன்னா இனிட் கண்டெய்னர் மட்டும்தான் ஹெட்டிங்காக இருக்கும். சைடு காருக்குமே நீங்கள் ஒரே கண்டெய்னர் 2 கொடுத்தீங்கன்னா அது சைட் கார். அண்ட் நீங்கள் டேரெக்டாக உங்களோட நோடுக்குள்ளே போய் kubectl இன்ஸ்டால் பண்ணி ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணிங்கன்னா தட் வில் பி ஸ்டாட்டிக் கண்டெய்னர். kubectl debug கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ephemeral கண்டெய்னர்ஸ். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, என்னென்ன டைப் ஆஃப் கண்டெய்னர் இருக்கான், இவன் 2 தான் முக்கியமானது. இது 2த்துக்குமே நம்மளுக்கு என்னென்னா ஜஸ்ட் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதோட நம்ம இப்போ wrap up பண்ணிவிட்டு உங்களோட நெக்ஸ்ட் செக்மெண்ட், ஃபைனல் செக்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பாடுக்கு எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அட்டாச் பண்ணுறது, அதில் கான்ஃபிக் மேப்னா என்ன, சீக்ரெட்ஸ்னா என்ன. நம்ம ஆல்ரெடி நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்ற ஒரு டாப்பிக்கில் AWS ஆத்ன்ற ஒரு கான்ஃபிக் மேப்பை தான் நம்ம எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த கான்ஃபிக் மேப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அவங்களை எப்படி நம்ம பைண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட், ஃபைனல் செக்மெண்ட்டில் கான்ஃபிக் மேப், சீக்ரெட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் நம்ம பார்த்து நம்ம wrap up பண்ண போகிறது. ஸோ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஒரு வேரியபிள்ஸை நம்ம பாடுக்கு மேப் பண்ணுறது. அப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அது டிஃபால்ட். ஆனால் குபர்னெட்டிஸ்லேயே அவங்க 2 டாபிக் கொடுத்துருக்காங்க விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கான்ஃபிக் மேப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். ஸோ இப்போ கான்ஃபிக் மேப்னா என்ன, சீக்ரெட்னா என்ன, அண்ட் வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ரெஃபர் அ கான்ஃபிக் மேப் ஆர் சீக்ரெட், அதுதான் நம்ம இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே என்னோட kubectl get pods கொடுத்தா ephemeral கண்டெய்னர்லாம் காமிக்காது, வெறும் இது 2 தான் இருப்பான். kubectl delete pods, என்னோட இவங்க 2 பேரையுமே நான் டெலீட்டும் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கற்றுக்க போகிறோங்க. லைனக்ஸில்
நம்ம ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ கமாண்ட் விச் இஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. நம்ம இகேஎஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கேஆப்ஸ்ன்ற ஒரு டூல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம சில என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தோம். இப்போ நானும் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை ஃபஸ்ட்டு ஒரு லைனக்ஸ் மெஷினில் செட் பண்ணி காமிச்சிட்டு அதை எப்படி நம்ம சேம் நம்ம ஒரு பாடுக்கு எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அட்டாச் பண்ணுறது, வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு அட்டாச் வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், print env இதான் முதல் கமாண்ட். உங்கள் மெஷினில் என்னென்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ அன் என்டையர் வேரியபிள்ஸோட லிஸ்ட். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன் which is going to be export YouTube is equal to learn with Mithran அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ print not print sorry இது bash echo hey I own a channel $YouTube அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா, அந்த யூடியூப்ன்ற வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கிற வேல்யூ விச் இஸ் ஐ ஓன் அ சேனல் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐ எம் கெட்டிங் த அவுட்புட். அப்போது இவன் தான் ஒரு லைனக்ஸ் மெஷினில் நீங்கள் வேரியபிளாக செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ இதே மாதிரியே நான் பாடுக்கும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் வேரியபிள் கான்ஃபிகர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் அ பாட் YAML ஃபைல். நான் இங்கே சில ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஐ ஹாவ் அ பாட் YAML ஃபைல். இதில் env அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு டேக் யூஸ் பண்ணுறோங்க. env இதில் நம்ம நேம் என்ன வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அ வேரியபிள் அண்ட் அதுக்கு வேல்யூ. இங்கே எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் கமாண்டில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ நான் எக்கோ கமாண்டில் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ என்னோட மெசேஜை காமி. நான் ஹலோ ஃப்ரம் லேர்ன் வித் மித்ரன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கீப் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ரன் பண்ணோன்னா vi main.yaml delete everything insert paste save and quit. இப்போ நான் kubectl அப்ளைன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு பாட் கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆன பாடை நான் லாக் கமாண்ட் போட்டு நான் செக் பண்ணேன்னா எனக்கு இட் வில் ஷோ மீ தட் இந்த மாதிரி ஹலோ ஃப்ரம் லேர்ன் வித் மித்ரன் யூடியூப்னு சொல்லிட்டு நான் இங்கே என்ன வச்சிருக்கனோ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு காமிக்குதுங்க. அண்ட் இவங்க ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாகவும் என்ன இருப்பாங்கன்னா உள்ள லோடாக இருப்பான். அப்போ நான் அதை எப்படி செக் பண்ணுறது, kubectl exec -it என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள் டெமோ பாடு -bin/bash. இப்போ நான் பேஷ் இல்லையா, அப்போ sh. ஓகே, ஸோ பேஷ் இல்லாதனால நான் sh-குள்ளே போயிட்டேன். இப்போ print envன்ற கமாண்டை ரன் பண்ணனா இப்போ நீங்களே இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா envன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு என்விரான்மெண்ட் மெசேஜ் ஹலோ ஃப்ரம் லேர்ன் வித் மித்ரன் யூடியூப்னு நான் செட் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாக எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிருக்குங்க. அப்போ நம்ம எப்படி நான் இங்கே என்னோட லைனக்ஸ் EC2 மெஷினில் நான் ஒரு வேரியபிள் செட் பண்ணணும், அதே மாதிரி என்னோட இந்த பாடுக்குள்ளே இருக்க கண்டெய்னருக்கும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ வாண்ட் டு செட் அ வேரியபிள். அப்படி வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ, இந்த இடத்துல நான் எங்கே கொடுத்தேன் யூடியூப்னு கொடுத்தேன்னா அதுக்கு பதில் நீங்கள் env மெசேஜ்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வேல்யூ என்ன கொடுத்தேன், இதை கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே நீங்கள் மல்டிபிள் வேரியபிள்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஒரு இன்ஃபர்மேஷன். இது என்விரான்மெண்ட்னா என்னென்னா எனக்கு டெவ் அண்ட் நெக்ஸ்ட் டெவ் என்விரான்மெண்ட்டாக சேர்ந்தது, இல்லை இதுவே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், எனக்கு யூசர் நேம் என்னென்னா அதுக்கு ஒரு வேல்யூ, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துடலாம். இவங்க எல்லாருமே இந்த பாடுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக லோட் ஆயிடுவாங்க. இவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச் விச் இஸ் நீங்கள் ஒரு பாட் YAMLலேயே அதை எழுதிடலாம். பட் ஆனால் Kubernetes அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவன் சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கான்ஃபிக் மேப், another is something called as secret அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது 2 டாபிக்கு நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. விச் இஸ் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தோம், அடுத்து இப்போ கான்ஃபிக் மேப்பு அண்டு சீக்ரெட். இவன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹாவ் ஒரு GIF அது ஒரு நான் இமேஜும் வச்சுருக்கேன். அந்த இமேஜில் நீங்கள்
யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த கான்ஃபிக் மேப் அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ கெட் தட் GIF image, config map. Done. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் கான்ஃபிக் மேப்ஸ் வச்சுக்கலாங்க. மல்டிபிள் கான்ஃபிக் மேப்னா என்னன்னா டெவ் கான்ஃபிக், டெஸ்ட், ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிக் மேப் இஸ் நத்திங் பட் நம்ம இப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ENV மெசேஜ்னு சொல்லிட்டு இவனை தனியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு YAML ஃபைலாக எழுதிடுறோம். ஸோ வெர்ஷன் V1 கைண்டு கான்ஃபிக் மேப்பு. இந்த கான்ஃபிக் மேப்புக்கு என்னன்னா நான் டெவ் கான்ஃபிக் இல்லை ஆப் கான்ஃபிக்னு ஒரு பேர் வச்சிடறேன். ஆப்போட கலர் ப்ளூ, ஆப்போட மோடு ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி சில கீ வேல்யூ பேர்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி நான் ஒரு என்ட்ரியாக நான் போட்டிருக்கேன். இப்போ டேரெக்டாக நீங்கள் உங்கள் பாடில் போயிட்டு நீங்கள் எழுதுறதுக்கு பதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிக் மேப் எழுதி வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கான்ஃபிக் மேப்ஸ் வச்சுக்கலாம், டெவ், டெஸ்ட், ப்ரொடக்ஷன். உங்கள் பாடை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ வில் ரெஃபர் திஸ் கான்ஃபிக் மேப். ஸோ இந்த கான்ஃபிக் மேப் என்ன பண்ணுறீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆகவோ இல்லை ஒரு வால்யூம் ஆகவோ நீங்கள் மேப் பண்ணிடலாம். அதுதான் இந்த இதுலேயே இருப்போம். ஸோ மவுண்ட் வால்யூம் அஸ் ஆர் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது மூலியமாக இட் வில் பி ரெஃபர்ட். அண்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த GIF ஃபைலே நான் என்ன பண்ணிடுறேன்னா நம்மளோட GitHub ரெபாசிட்டரியில் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டாக்குமெண்டேஷன்லையும் நான் ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் அப்லோட் பண்ணி அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த டாக்குமெண்டேஷன்லேயே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் பார்க்கும்போது இந்த GIF ஃபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் இமேஜஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு என்னோட GitHub டாக்குமெண்டேஷனில் த ரெஃபரன்சஸ் ஆக என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா கான்ஃபிக் மேப்னா ஒரு இட்ஸ் an entry of key value pairs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்கிட்ட கீ வேல்யூன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ லெட் மீ ஃபஸ்ட்டு ரன் திஸ், எக்ஸிட்னு கொடுத்து இந்த பாடை விட்டு வெளில வந்துடுறேன். இப்போ vi main.yaml delete everything, insert, paste, save and quit. நான் kubectl applyன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிக் மேப் கிரியேட் ஆயிரும். kubectl get config map கொடுத்தனா எனக்கு ஆல்ரெடி ஒரு கான்ஃபிக் மேப் 97 minutes ago அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே ஒருத்தர் இருக்கான். இப்போ நான் புதுசாக ஆப் கான்ஃபிக்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கீ வேல்யூ பேர் என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் எப்போ வேணாலும் kubectl டிஸ்கிரைப் கான்ஃபிக் மேப் அண்ட் அவங்களோட அந்த நேமை கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். விச் இஸ் ஆப் கலர்ன்றது ப்ளூ, ஆப் மோடுன்றது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுத்துருக்கீங்களோ அது பார்க்க முடியும். அப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு டாபிக் கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட் என்னன்னா கான்ஃபிக் மேப் இஸ் ஃபார் பப்ளிக் இன்ஃபர்மேஷன், மீனிங் ஓப்பன் டு எவ்ரி ஒன். ஏதாவது ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் வைக்கிறோன்னா ஸோ தட் கேன் பி கீப் ஆன் கான்ஃபிக் மேப். ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸோ பத்திரமா நான் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதெல்லாம் வைக்கணும். அப்போ கான்ஃபிக் மேப்பில் டிஸ்கிரைப் கமாண்டை போட்டா தெரிஞ்சிருது. அப்போ டிஸ்கிரைப் கமாண்ட் போட்டாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் யூ கேன் கீப் இட் ஆன் அ சீக்ரெட். அப்போ சீக்ரெட்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சீக்ரெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட். ஸோ அப்போ நம்ம இப்போதைக்கு கான்ஃபிக் மேப்னு ஒருத்தர் இருக்கான், கீழேயே நம்ம சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னா சீக்ரெட்டும் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கான்ஃபிக் மேப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ கன்சிடர் நோடு செலக்டார் இவங்கெல்லாம் வேண்டாம், மெட்டா டேட்டா லேபிள்ஸ் இதெல்லாம் கூட வேண்டாம். பாடில் சிம்பிள் வெப் கலர் பாடு, இமேஜில் I'll keep it as HTTPD. போர்ட் நம்பரில் எனக்கு போர்ட் நம்பர் கூட நமக்கு 18 தான் ரன் ஆக போகிறோம். இங்கே புதுசாக நான் என்ன பண்ணுறேன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரம் கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ், இங்கே நான் என்ன பேர் வச்சிருக்கிறேன் ஆப் கான்ஃபிக்னு வச்சிருக்கேன்னா அதை நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த நான் இங்கே கொடுத்துருக்கிற கலர் ப்ளூவு ப்ரொடக்ஷனு ஈவனில் லோட் ஆயிடுவான். இதை வச்சு எனக்கு என்ன ஆகும்னா பாடு இந்த கான்ஃபிகரேஷன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு அதாவது ஒரு நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணணும், அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணணும்னா நீங்கள் கான்ஃபிக் மேப்பில் அங்கே டேட்டாவை பாஸ் பண்ணலாம். இப்போ புதுசாக நம்ம இங்கே கற்றுக்கிறது என்விரான்மெண்ட் ஃப்ரம் கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் என்னோட கான்ஃபிக் மேப்பை நான் கொடுக்குறேன். இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், vi main.yaml delete everything, insert our code, kubectl apply, எனக்கு ஒரு பாட் கிரியேட் ஆயிடுவான். அண்ட்
அந்த பாடை நான் எக்ஸெக்ட் பண்ணி -it சிம்பிள் வெப் கலர் பாடு -bin/shk நான் போகிறேன். அதில் print envன்ற கமாண்டை கொடுத்தனா நான் கொடுத்துருக்கிற ஆப் கலர் ப்ளூவும் நான் கொடுத்துருக்கிற ஆப் மோட் ப்ரொடக்ஷனும் எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட பாடோட என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் லிஸ்ட் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ நம்ம ஒரு கான்ஃபிக் மேப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி அந்த பாடுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரியே சீக்ரெட்டு சேம் கோடு இங்கே கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸுக்குன்றதுக்கு பதில் சீக்ரெட் ரெஃபரன்ஸ்ன்னு நம்ம கொடுப்போங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட kubectl delete பாடு kubectl delete பாடு என்னோட இந்த பாடோட நேம் சிம்பிள் வெப் கலர் பாடுன்றதை நான் என்ன பண்ணிடுறேன்னா கொடுத்துட்டு இந்த பாடை டெலீட்டும் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு சீக்ரெட்டையும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கான். ஆனால் இந்த சீக்ரெட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி லைக் நார்மலாக நம்ம கீ வேல்யூ பேர் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. இங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஈக்குவல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் base64. இவன் வந்து ஒரு டைப் ஆஃப் என்கிரிப்ஷனுங்க. ஸோ base64 is a binary text encoding scheme that transforms binary data into sequence of printable characters. ஸோ இவன் என்னன்னா base64ன்றது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் மாதிரி. ஸோ இட் வில் என்கிரிப்ட் யுவர் டேட்டா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்கோ லேர்ன் வித் மித்ரன் இதை எனக்கு என்ன பண்ணுன்னா base64 ஃபார்மேட்டில் என்கிரிப்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை காமின்னு சொன்னேன்னா இதுதான் லேர்ன் வித் மித்ரனை என்கிரிப்ட் பண்ணி வந்திருக்கிற அவுட்புட். ஆனால் இது சென்சிட்டிவ்லாம் கிடையாதுங்க. இதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா இருந்தாலே உங்களுக்கு போதும், இதை நீங்கள் டிக்ரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோட YAML ஃபைலில் இங்கே பேஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சீக்ரெட் என்னென்னா என்னோட சேனல் CHANNEL என்னோட சேனலோட பேர் வந்து இதுதான். இங்கே நான் இப்படி கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரியே யார் அந்த சேனலோட ஓனர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேம் மித்ரன் அப்படின்றவன் தான் ஓனர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த இன்ஃபர்மேஷனை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ நம்ம சீக்ரெட்டை டைரெக்டாக நம்ம என்னென்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கல. Kubernetes என்ன சொல்லுவோம்னா, ஸோ யூ நீட் டு கிவ் யோர் சீக்ரெட் அஸ் அ base64 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அப்லோடே பண்ண சொல்கிறான். அவன் ஆட்டோமேட்டிக்காக அதை டீகோட் பண்ணிப்பான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறேங்க. எக்கோ இப்போ என்கிட்ட ஒரு base64 ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல base64 -d கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற இன்புட்டை டீகோட் பண்ணி மித்ரன்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி ரிசல்ட் வருது. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஒரு சீக்ரெட்டை ஆப் சீக்ரெட்டுன்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் ஆப் கான்ஃபிக்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கன்னா 2 YAML ஃபைல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், vi main.yaml மொத்தமாக டெலீட் பண்ணு, எனக்கு இந்த ஆப் சீக்ரெட்டை முதல் லோட் பண்ணு, சேவ் அண்ட் குவிட், kubectl அப்ளை. எனக்கு ஒரு சீக்ரெட் கிரியேட் ஆகிட்டான். சூப்பர். இப்போ நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் சீக்ரெட்டு. நான் kubectl get config map kubectl get secret கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப் கான்ஃபிக்கு ஒரு ஆப் சீக்ரெட்னு சொல்லிட்டு 2 இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இதுவே kubectl describe config map போட்டு ஆப் கான்ஃபிக்னு கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிற டேட்டாவை என்னால் பார்க்க முடியும், விச் இஸ் ப்ளூவு ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு வருது. ஆனால் இதுவே kubectl describe secret போட்டு அந்த சீக்ரெட்டை நான் பார்க்க ட்ரை பண்ணனா இட் வில் ஷோ மீ தட் இட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஓனர் 8 bytes சேனல் 16 bytes சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்குன்னு தான் காமிக்கும். அந்த டேட்டாவை நம்மளுக்கு காமிக்காதுங்க. ஸோ இட் வில் பி என்கிரிப்டட். ஓகே, எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவனை ஆப் சீக்ரெட்டையும் சரி என்னோட ஆப் கான்ஃபிகும் சரி என்னோட YAML ஃபைலில் நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேங்க. ஸோ விச் இஸ் இந்த இடத்துலையே இந்த YAML நமக்கு இனிமேல் தேவை கிடையாது. அண்ட் இந்த சீக்ரெட்டையும் நான் மேலே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கோடு. கான்ஃபிக் மேப் வச்சு ஒரு 2 வேல்யூ, சீக்ரெட் வச்சு நம்ம 2 வேல்யூ. இவங்க 2 பேரையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா என்விரான்மெண்ட் ஃப்ரம்
கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் அண்ட் சீக்ரெட் ரெஃபரன்ஸ். கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் ஆப் கான்ஃபிக்கும், சீக்ரெட் ரெஃபரன்ஸில் இந்த சீக்ரெட் ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். இது அப்படியே காப்பி. இப்போ என்னோட மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் இவன் டேட்டாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா kubectl அப்ளைன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு பாட் கிரியேட் ஆகும். அந்த பாடில் எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் காமி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா print envனே டைரெக்டாக பாஸ் பண்ணுறேன். print env. ஸோ விச் இஸ் kubectl exec. இந்த சிம்பிள் கலர் வெப் கலர் பாடை எனக்கு நீ print env போட்டு காமின்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம். சேனல் லேர்ன் வித் மித்ரன், ஓனர் மித்ரன் அப்படின்னு வருது. ஆஸ் வெல் ஆஸ் ஆப் கலர் ப்ளூ, ஆப் மோடு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐ ஆம் கெட்டிங் தட் இன்ஃபர்மேஷன். அப்போ நான் குபர்னெட்டிஸ் கிட்ட கொடுக்கும்போது என் YAML ஃபைல்லையும் சரி, என்னோட நாட் YAML, என்னோட YAMLல சீக்ரெட் நான் கிரியேட் பண்ணும்போது சரி, base64 ஃபார்மேட்டில் தான் நான் கொடுத்தேன். குபர்னெட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை டீகோட் பண்ணிக்கிட்டான். டீகோட் பண்ணி தான் என்னோட பாடில் லேர்ன் வித் மித்ரன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை அங்கே லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிக் மேப்னா என்ன, சீக்ரெட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதை ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாக நம்ம எப்படி லைனக்ஸில் print env போட்டோமோ அதே மாதிரியே என் கண்டெய்னரில் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாக லோட் ஆகி இருக்கு. பட் இது வந்து பேசிக்னா என்னன்னா எப்படி கான்ஃபிக் மேப்னா என்ன, சீக்ரெட்னா என்ன, எப்படி ரெஃபர் பண்ணுவீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ரியல் டைமில் இப்படி என்விரான்மெண்ட் வேரியபிளாக லோட் பண்ணுறது இஸ் ஆல்சோ நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்கான நம்ம ஃபைனல் டாப்பிக்கு தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் அ பாட் அண்ட் ஐ ஹாவ் அ சீக்ரெட். ஸோ அதை நம்ம ரெட் கலரில் கூட வச்சுப்போம். ஸோ எனக்கு ஒரு சீக்ரெட்டோ கான்ஃபிக் மேப்போ இருக்குது. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓனர் அப்படின்றதுல மித்ரன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ ஆம் ரெஃபரிங் மை பாடு. அந்த ஓனர் மித்ரன்னு சொல்லிட்டு என்ன ஆகுனா எனக்கு என்னோட பாட்லையுமே வந்துடும். ரைட். ஸோ என்னோட பாட்லையுமே எனக்கு என்ன ஆயிரும்னா அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருச்சுங்க. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை கான்ஃபிக் மேப். இப்போ த இன்டர்வியூ கொஸ்டின் இஸ், ஒரு கான்ஃபிக் மேப் இருக்கான், அதை வச்சு பாட் ரன் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் என்னோட ஓனரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். மித்ரன் அப்படின்றதுக்கு பதில் ஐம் சேஞ்சிங் இட் அஸ் லைக் முன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கிவிங் மை நிக் நேம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐம் சேஞ்சிங் மை நேம் டு முன்னா. த கொஷின் இஸ், இப்போ நான் கான்ஃபிக் மேப்பில் ஒரு வேல்யூவை மாற்றுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடில் மாறுவானா? மாற மாட்டாங்க. எப்போ மாற மாட்டாங்கன்னா நீங்கள் இப்படி என்விரான்மெண்ட் வேரியபிளாக ரெஃபர் பண்ணும்போது மாற மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற டேட்டா மறுபடியும் எனக்கு இங்கே வரும். ஆஃப்டர் ரீஸ்டார்ட் ஒன்லி இட் வில் கம் ஓவர் ஹியர் அண்ட் திஸ் ஹோல் டேட்டா வில் பி டெலிட்டட். ஆஃப்டர் ரீஸ்டார்ட் அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஆஃப்டர் ரீஸ்டார்ட் வென் மேப்டு ஆஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ நீங்கள் ஆஃப்டர் ரீஸ்டார்ட் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இட் வில் லோட் when mapped as environment variable அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஆஃப்டர் ரீஸ்டார்ட் பண்ணும்போது தான் இது இங்கே வரும். இப்போ வாட் இஸ் த பெட்டர் அப்ரோச் டு லோட் அன் என்விரான்மெண்ட் வேரியபிள் டு மை பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயக்ராம்லேயே நான் ஒரு ஜிஃப் டயக்ராம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுலேயே இங்கே இருக்கும் ஆன்சர் விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ். நீங்கள் லோட் பண்ணும்போது ஒன்று என்விரான்மெண்ட் வேரியபிளாக லோட் பண்ணுங்கள் ஆர் மவுண்ட் இட் அஸ் அ வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் நார்மலாக வால்யூம்னா நம்மளோட இமேஜினேஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு EBS வால்யூம் 5 GB 10 GB அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நோ, நீங்கள் கான்ஃபிக் மேப்பு இல்லை நீங்கள் சீக்ரெட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வால்யூமாக நீங்கள் மவுண்ட் பண்ண முடியும். ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை காமிச்சிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸோ வாட் வி லேர்ன்ட் இஸ், ஸோ வி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவு நம்மளுக்கு கான்ஃபிக் மேப்பை எப்படி நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்கன்னு லைவாக நான் ஒரு எக்ஸாம்பிளும் காமிச்சிட்டேன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ கெட் தட் கோட் ஃபார் ஓகே. ஸோ ஐ ஹாவ் அ சீக்ரெட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சீக்ரெட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை சீக்ரெட். சீக்ரெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சீக்ரெட்டை இதை நான் டெமோ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன்னா சேனல் அப்படின்னு நான் வைக்காம சிம்பிளாக இங்கே பாஸ்வேர்டு அப்படின்னு வைக்கிறேன். PASSWORD.
பாஸ்வேர்டு என்னன்னா என் பாஸ்வேர்டு வந்து இனிஷியல் பாஸ்வேர்டு 123 அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன், இப்படி நான் ஒரு டெமோ சீக்ரெட்டுன்ற பேரில் ஒரு சீக்ரெட்டும் பாஸ்வேர்டு இனிஷியல் 123ன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வச்சுருக்கேங்க. ஸோ பி ஸ்மால் லெட்டரில் இருக்கட்டும், பாஸ்வேர்டு இனிஷியல் 123. இவனை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடுவோம். vi main.yaml delete everything and paste my code. my demo secretன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன ஆகிட்டோன்னா லோட் ஆகிட்டோம். ஸோ அப்போ kubectl get podsன்னு கொடுத்தீங்கன்னா பழைய பாட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் delete பண்ணிடுறேன். kubectl delete pod, I'll delete everything which is older. and இப்போ நம்ம கிட்ட என்னன்னா ஒரு சீக்ரெட் இவ்வளோ லோட் ஆகிட்டான். ஸோ வாட் we have is, so we have a secret which is loaded in our cluster. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு ஒரு கோட் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். டன். இப்போ we are going to create a pod which is secret demo அப்படின்ற ஒரு பேரில் ஒரு பாட் கிரியேட் பண்ணுறோம். அண்ட் பாடை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன், இமேஜ் பிஸி பாக்ஸு. கமாண்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நீ என்விரான்மெண்ட் பாஸ்வேர்டும் படி அண்ட் ஒரு ஃபைல்லேருந்து அந்த பாஸ்வேர்டும் படி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா நம்ம 2 விதமாகவும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் அட்டாச் பண்ணியிருப்போங்க. ஒன்று என்னது, நமக்கு தெரிஞ்ச இஎன்வி வேல்யூ ஃப்ரம். நம்ம இங்கே கிரியேட் பண்ண இந்த டெமோ சீக்ரெட்டை என்ன பண்ணிருந்தா, டெமோ சீக்ரெட்டு இந்த பாஸ்வேர்டை நீ எடுத்து என்ன பண்ணா, நீ எனக்கு பாஸ்வேர்டுன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா என்விரான்மெண்ட் வேரியபிளாக நம்ம பைண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே நம்ம இங்கே பார்த்தது இஎன்வி ஃப்ரம்னு சொல்லிட்டு. அந்த டேட்டாவை என்னன்னா பாஸ்வேர்டுன்ற ஒரு வேரியபிளில் கொடுக்குறேன். அப்போ பாஸ்வேர்டை எக்கோ பண்ணுறாங்க. அடுத்து நம்ம வால்யூம் மவுண்ட் பண்ணும்போது நம்ம வால்யூமோட YAML ஃபைல் பார்த்துருப்பீங்க. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா வால்யூம்ன்ற இடத்துல சீக்ரெட்டுன்னு கொடுத்து நம்ம இந்த கிரியேட் பண்ண டெமோ சீக்ரெட்டை நான் கொடுக்குறேங்க. அண்ட் அதை என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைலில் இடிசி சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் நீ என்ன பண்ணிடு, எனக்கு அதை எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரீட் ஒன்லி ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ நம்மளோட வால்யூமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்படி ஒரு ஃபைலாக நம்ம எழுதிடுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இடிசி பாஸ்வேர்டில் போயிட்டு நம்ம ஒரு ஃபைலை ரீடும் பண்ணுறோம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரே சென்சிட்டிவ் டேட்டாவை இனிஷியல் 123வே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஆம் பைண்டிங் இட் ஆஸ் அ வால்யூம் ஆஸ் வெல் ஆஸ் ஐ எம் பைண்டிங் இட் ஆஸ் அ என்விரான்மெண்ட் வேரியபிள். ஏன்னா நம்ம இன்டர்வியூ கொஸ்டினை நம்ம லைவாக பார்க்கறதுக்காக தான் இதை நான் எடுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோட vi main.yaml ஃபைல் delete everything, paste this code, save and quit, and kubectl apply -f main.yaml. எனக்கு ஒரு பாட் கிரியேட் ஆகிட்டான். kubectl get podsன்னு கொடுக்குறேன். கண்டெய்னர் கிரியேட்டிங்கில் இருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு ரன்னிங் ஸ்டேட்டில் வரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஆம் கோயிங் டு செக் த லாக்ஸ். இவ்வளோ நேரமாக கண்டெய்னர் கிரியேட்டிங் kubectl log என்னோட பாடோட நேமு kubectl describe பாடு என்னோட பாடோட நேம் சரிங்களா. டெமோ சீக்ரெட் நாட் ஃபவுண்ட், சீக்ரெட் மவுண்ட் வால்யூம் செட்டப் ஃபெயில்ட் ஃபார் வால்யூம் சீக்ரெட் வால்யூம். ஏன் டெமோ சீக்ரெட், இதுதான் டெமோ சீக்ரெட் CCRET. ஸ்க்ரீன் கிளியர். kubectl get secret. நாம அதை ரன்னே பண்ணலையோ. cat main.yaml ஃபைல் என்ன இருக்குன்னா நான் டைரெக்டாக இதை தான் கொடுத்துருக்குறேன். இந்த சீக்ரெட்கான கோடே நம்ம ரன் பண்ணலைன்னு நினைக்கிறேன், தெரியல. நீட் டு see the recording only. ஸோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம், இதை மொத்தமாக கிரியேட் பண்ணிடுவோம். kubectl get pods, kubectl delete pod. இவன் நான் delete பண்ணிடுறேன். நான் இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா பாடை கிரியேட் பண்ணுவோம். main.yaml ஃபைலு I'll delete you and சீக்ரெட்டையும் சரி என்னோட பாடோட ஃபைலும் சரி ரெண்டுத்தையும் நான் அட் அ டைமில் நான் எழுதிடுறேன். நான் kubectl அப்ளைன்னு கொடுக்குறேன். அப்போ முதல்ல எனக்கு ஒரு சீக்ரெட்டும் கிரியேட் ஆகிட்டான். cannot handle a secret, illegal basic input as byte error.
வை பாட் கிரியேட் ஆயிட்டான். ஆனா இவன் கிரியேட் ஆகல. ஏன்னா இவன் வந்து நம்ம டைரக்டா இங்க base64 ஃபார்மேட்ல கொடுக்கலன்னு சொல்லுது. kubectl delete pod, என்னோட பாடோட நேம் டெமோ சீக்ரெட் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் kubectl get secret, எனக்கு இன்னும் சீக்ரெட் லோட் ஆகல. ஏன்னா இங்க நீங்க base64 ஃபார்மேட்ல தான் கொடுங்கன்னே சொல்றோம். அப்ப echo I'll put this information base64 ஃபார்மேட்ல எனக்கு கொடு. Okay, let's view this information and let me give it over here and let me copy this information. கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. vi main.yaml. ஃபர்ஸ்ட் நம்ம சீக்ரெட்டை கிரியேட் பண்ணுவோம். சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட். கெட் சீக்ரெட்னா டெமோ சீக்ரெட்னு ஒருத்தன் இருக்கான். குட். இப்போ பாடை நம்ம கிரியேட் பண்ணுவோம். பாட் நான் delete பண்ணிட்டேன் தானே. get pods. okay, it's there. kubectl delete pod. I'll delete this pod name. ஓகே, பாட் இஸ் deleted. இப்போதைக்கு எந்த விதமான பாட்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக பாடை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுற கோடை எடுத்து ரன் பண்ணுவோம். இப்போ kubectl அப்ளைன்னு கொடுக்குறேன். kubectl get pods ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ kubectl logs என்னோட பாடோட நேம் கொடுக்குறேன். இப்போ லாக் பார்த்தீங்கனாலே எனக்கு என்ன வருதுன்னா இனிஷியல் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரும். ஓகே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இந்த மாதிரி என்னோட ஃபைல் இன்ஃபர்மேஷன் எடுத்து காமிக்குது, விச் இஸ் envன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வருதுன்னா, envல என்ன இருக்குன்னா, envல இனிஷியல் 1 2 3யும் ஃபைலில் இனிஷியல் 1 2 3யும் இருக்கு. அப்போ நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளாக போகும்போதும் இனிஷியல் 1 2 3 அண்ட் நீங்கள் வால்யூமில் பைண்ட் பண்ணும்போது இனிஷியல் 1 2 3 தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட echo இனிஷியல் 1 2 3 அப்டேட்டட் 456 base64ல மாத்திரு. இப்போ இவனை நான் அப்படியே காப்பி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட சீக்ரெட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஐ ஆம் அப்டேட்டிங் மை சீக்ரெட். என் சீக்ரெட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். விச் இஸ் இப்போ நான் kubectl அப்ளைன்னு கொடுத்தேன்னா எனக்கு சீக்ரெட் கான்ஃபிகர்டுன்னு வருது. அப்போ நம்ம இங்கே டயக்ராம் பிரகாரம் என்ன பண்ணனா, இதுக்கு முன்னாடி இனிஷியல் 1 2 3ன்ற இடத்துல இப்போ நான் அப்டேட்டட் 456ன்னு கொடுத்துட்டேன். அப்போ நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளாக வச்சுருக்கீங்கன்னா இட் வில் ஹாவ் த ஓல்டு டேட்டா. வால்யூமாக நீங்கள் பைண்ட் பண்ணால் மட்டும் இட் வில் ஹாவ் த நியூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நம்ம திருப்பி லாக் போட்டு காமிப்போம். இமீடியட்டாக வரமாட்டான். ஒரு 2 3 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓகே வந்துட்டான். நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா பாருங்களேன், என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன பழசு தான் இருக்குது. ஆனால் ஃபைலில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் 456ன்னு மாறிடுச்சுங்க. அப்போது பைண்டிங் யோர் சீக்ரெட் ஆர் யோர் கான்ஃபிக் மேப் அஸ் அ வால்யூம் இஸ் பெட்டர் தென் ரெஃபரிங் இட் ஆஸ் அ என்விரான்மெண்ட் வேரியபிள். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் விச் இஸ் கான்ஃபிக் மேப், சீக்ரெட்ஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். டன். அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு டாஸ்க்கும் தரேன். இது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான், பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை லுக்கிங் இட் அவுட். இப்போ இன்னும் ரியல் டைமில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சீக்ரெட்டை டேரெக்டாக குபர்னெட்டிஸில் லோட் பண்ணியிருக்காங்க. பட் இதை விட தேர் இஸ் அ பெட்டர் மெத்தட் விச் இஸ் தனியாக ரியல் டைமில் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குனே டூல்ஸ் வந்துருச்சு. ஹஷிகார்ப் வால்ட்டு, AWSல சீக்ரெட் மேனேஜரு, இந்த மாதிரி சில ஒவ்வொரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்குமே we have a separate dedicated tool. இப்போ நான் சீக்ரெட் மேனேஜர் அப்படின்னு நான் கொடுத்தனாலே எனக்கு சீக்ரெட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சீக்ரெட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் கிரியேட் அ நியூ சீக்ரெட், அதர் டைப் ஆஃப் சீக்ரெட்டு, கீ வேல்யூ பேரை கொடுத்துட்டு எப்படி நீங்கள் என்கிரிப்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டு நீங்கள் சீக்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த AWS சர்வீஸில் ஒரு சீக்ரெட் கிரியேட் ஆயிடுவான். நவ் த கொஸ்டின் இஸ், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, AWS சீக்ரெட் மேனேஜரும் AWSக்குள்ள தான் இருக்கான், EKSம் AWSக்குள்ள தான் இருக்கான். இந்த சீக்ரெட் மேனேஜரில் இருக்கிற சீக்ரெட்டை நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளாக லோட் பண்ணலாங்க.
ஸோ தட் இட் வில் பி நீங்கள் Kubernetesல சீக்ரெட் வைக்காம ஒரு எக்ஸ்டர்னல் டூலில் சீக்ரெட்டை வச்சு அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஐ வாண்ட் யூ டு ரெஃபர் அ டாக்குமெண்ட் ஆர் ChatGPT கிட்டே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரியல் டைமில் இவன்லாம் தான் நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ Kubernetesனா என்னன்னு கற்றுக்குறோம். Kubernetesல சீக்ரெட்னா என்ன, கான்ஃபிக்னா என்ன, எப்படி பைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு Kubernetesக்குள்ளே இருக்கிற கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ Kubernetes சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதும்போது அவன் AWS சீக்ரெட் மேனேஜரையும் Kubernetes எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்கலாம் கேட்க மாட்டாங்க. HashiCorp Vault எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்கலாம் கேட்க மாட்டாங்க. Kubernetesக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும் தான் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அப்போ பட் ஆனாலும் இன்னும் சில பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க இன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ரியல் டைம் என்விரான்மெண்ட்ஸில். அதை நான் இப்போ எக்ஸாம்பிளாகவும் வச்சுருக்கேன். பட் வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் ஐ வாண்டட் யூ டு ரெஃபர் இட் அவுட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ட்ரை எக்ஸ்ப்ளோரிங். ஏன்னா இப்போ நான் பண்ணும்போதே தப்புலாம் வருது. இட்ஸ் நாட் 100% எல்லாமே ஸ்மூத்தாக போகுதுன்னெலாம் கிடையாது. ஐ வில் ஆல்சோ ஃபேஸ் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்கை நான் ட்ரபிள் ஷூட் பண்ணுறேன், டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணுறேன். அண்ட் நான் பார்க்குறேன் இப்போது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா they are allowing to use AI tools to complete your work even faster. AI tools வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள், சப்போர்ட் எடுத்துக்கோங்க அது கூடவே. அப்போ நம்ம ஒரு AI டூலை வச்சுமே இப்போ நான் தான் உங்களோட மேனேஜர், நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான், நீங்கள் தான் என்னோட ஒர்க்கர், நீங்கள் என்னோட டீமில் தான் இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், சீக்ரெட்ஸ் இல்லை சீக்ரெட் மேனேஜருக்கு நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். எனக்கு என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் POC மாதிரி டாக்குமெண்ட் மாதிரி. ஸோ ஜென்ரேட் விச் எப்படி சீக்ரெட் மேனேஜரில் ஒரு சீக்ரெட்டை ஸ்டோர் பண்ணுறத EKSல என்னோட பாடில் நான் இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நான் 1 day டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுவீங்க, நெட்டில் தேடுவீங்க, ChatGPT யூடியூப்பில் தேடுவீங்க. ஸோ அதை தேடி அதோட ஸ்டெப்ஸை நீங்கள் கமெண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை நம்மளோட டிஸ்கார்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி டிஸ்கார்டில் நீங்கள் போட்டாலும் சரி, ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் இட். ஸோ அதை நம்ம ஒரு திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஒரு ஆட் ஆன் டாஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் பி கிவிங் இட் டு யூ. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டாபிக்ஸை நம்ம என்னென்னலாம் நான் பார்க்கணுன்னு நான் சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டனோ அதை நம்ம லேர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வீடியோவில் எண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் டயக்ராம்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஃபுல் கண்டென்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போதும் நீங்களும் என்ன பண்ணலாம்னா அந்த GitHub ரெபாசிட்டரி லிங்க் கீழே இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ வில் நோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண YAML ஃபைல்ஸோட டாக்குமெண்டேஷன் அலாங் வித் இமேஜஸ் எதுனாலுமே நான் இன்னைக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அண்ட் நம்ம இந்த Kubernetesல நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இன்னும் வி ஹாவ் அப்கமிங் வீடியோஸ் ஆஸ் வெல். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச Kubernetes நாலேஜ் எல்லாத்தையும் இப்போ நம்ம சோஃபார் வெறும் Kubernetesல தான் இருக்கோம். இன்னும் ஹெல்ம் சார்ட்ஸ் இருக்காங்க, Argo CD சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எப்படி நம்ம Kubernetes கிளஸ்டரை மானிட்டர் பண்ணுறது, Prometheus அண்ட் Grafana எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுவுமே ஆட்-ஆன்ஸாக வி வில் பி லேர்னிங் தெம். பிகாஸ் ஒரு நீங்கள் DevOps இன்டர்வியூக்கு போகும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes இன்டர்வியூவில் 10 minutes யூ வில் ஹாவ் கொஸ்டின்ஸ் ஆன் Kubernetes தான். மீதி எல்லாமே சப்போர்ட்டிங், AWSலேருந்து கொஞ்சம், ஜென்கின்ஸ்லேருந்து கொஞ்சம். ஆனால் Kubernetesல தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த பீரியடில் கேட்டுட்டு இருக்காங்க. பட் டெஃபினட்டாக வாட் யூ ஆர் வாட்சிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அண்ட் ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டேக்கிங் டவுன் நோட்ஸ் அண்ட் மேக் ஷூர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ ஆர் லேர்னிங். அண்ட் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியும் கண்டென்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டன். சப்போஸ் நீங்கள் ஒரு சப்போர்ட் ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடியில் இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட் டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, க்ளவுடுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட, ஸோ ஐ ஹாவ் மை ஃபோன் நம்பர். ஐ ஹாவ் ஆல்சோ ஐ ஆம் பார்ட் ஆஃப் Greens Technologies. ஸோ Greens Technologies இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் ஐ ஹாவ் பீன் டீச்சிங். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே என்னை வந்து மீட் பண்ணலாம். யூ கேன் ஆல்வேஸ் டெக்ஸ்ட் மீ டு மை நம்பர். டேரெக்டாகவே என்னை வந்து மீட் பண்ணிட்டு கூட யூ கேன் கெட் அ கரியர் கன்சல்டேஷன். நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆக முடியுமா முடியாதா, இல்லை என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வி வில் பி டிரான்ஸ்பரண்ட். I'll tell you all the possible options available. நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஹவு யூ கேன் கெட் இன் டு அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, வித்தவுட் ரிஸ்க் என்னென்னலாம் இருக்குது, எல்லாத்தையுமே யூ வில் பி அசஸிங் யோர் செல்ஃப். அண்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்த அப்புறம் கூட யூ கேன் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். ஸோ ஐ வில் பி தேர். ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அண்ட் Greens Technologiesல இருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்லையும் there will be different persons. பட் நான் பெரும்பாக்கம் பிரான்ச் அண்ட் நாவலூர் பிரான்ச், 2 பிரான்ச்சோட ரீசெண்டாக நாவலூர் பிரான்ச் ஆல்சோ கேம் அண்டர் மீ. ஸோ 2 பிரான்ச்லையுமே ஐ ஆம் ஆஃபரிங் கிளவுட், DevOps, டேட்டா சயின்ஸ், AI இந்த கோர்சஸ், டேட்டா இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த வீடியோ நான் போடுற டேட்டில் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்பீக் DevOps விட எல்லாத்தையும் விட
டேட்டா இன்ஜினியரிங் there is a lot of demand. டேட்டா சயின்ஸ் ஏஐலையும் விட இன்ஜினியரிங் டேட்டா இன்ஜினியரிங் இஸ் பெட்டர் அவுட் தட். ஸோ நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அண்ட் இது ஆல்மோஸ்ட் கியூபனிட்டிஸ் 7th வீடியோ. இந்த 7th வீடியோவில் நீங்கள் இந்த டாப்பிக்கை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் யுவர் கரியர் இன் டு ஐடி, ஸோ மேக் ஷூர் யூ ஆர் பிங்கிங் மீ ஆர் யூ ஆர் கம்மிங் அண்ட் கிரீஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆஸ்கிங் மை நேம். எங்கே போயிட்டு நீங்கள் மித்ரன் சொன்னாலுமே தி வில் பாயிண்ட் இட் டுவர்ட்ஸ் மீ. நான் எங்கே இருக்கணும் நீங்கள் பார்த்துக்கலாம். டன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட் ஒன்ஸ் அகெயின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேக் ஷூர் யூ ஆர் ஷேரிங் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அண்ட் I'll catch you on the next video.